நீங்கள் நம்ம சேனலுக்கு கொடுக்குற ஒவ்வொரு லைக், ஷேர் மற்றும் சப்போர்ட் வெறும் வியூஸாக மட்டும் போகிறதில்ல. அது இங்கே இருக்கிற ஒரு குழந்தையோட பசியை போக்குற உணவாக மாறுது. சக்தி ஃப்ளாக் A23 நீங்கள் பார்க்குற இந்த வீடியோ சாதாரண விஷயம் இல்லை ஃப்ரெண்ட்ஸு. இதை வெறும் வியூஸாக மட்டும் பார்க்காதீங்க. ஏன்னா நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு சப்போர்ட்டும் யாரோ ஒருத்தருடைய பசியை போக்கக்கூடிய ஆக சிறந்த உன்னதமான உதவி. தொடர்ந்து நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்க. பாருங்கள், ஒரு சாங்கை வச்சு எவ்வளோ ஈஸியாக க்ரியேட் பண்ணியிருக்காங்க. இந்த ப்ராம்ப்டை வச்சு நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் ப்ராம்ப்ட் கொடுக்குறேன். அதை வச்சு நீங்கள் வந்து இந்த மாதிரி ப்ராம்ப்ட் வீடியோலாம் பாருங்கள், இந்த மாதிரி கார்ட்டூன் வீடியோலாம் அங்கே பாருங்கள் 200 மில்லியன் சப்ஸ்கிரைபருக்கு இங்கே பாருங்கள் எவ்வளோ மணி லோன் பண்ணலான்னு நான் உங்களுக்கு வந்து எக்ஸாம்பிள் கோசம் காட்டியிருக்கேன். சரிங்களா, இந்தியன் மணியில் 5 crores வந்து 15 கோடி வரையும் சம்பாதிக்கலாம். சரிங்களா, அங்கே பாருங்கள் ஒவ்வொன்றும் ஆடு, டோட்டல் சப்ஸ்கிரிப்ஷனு, ஒவ்வொன்றும் பிராண்டுக்கு இவ்வளோ அமௌண்ட்டு, யூடியூப் ஆடுக்கு ஒன்று, இன்கம் சோர்ஸு, இது தனித்தனியாகவே உங்களுக்கு வந்து செப்பரேட்டாகவே பாருங்கள் 1 நிமிஷம் வீடியோ, 2 நிமிஷம் வீடியோ, 3 நிமிஷம் வீடியோ அப்படின்ட்டு ரெகுலராகவே மியூசிக்கை வச்சு க்ரியேட் பண்ணியிருக்காங்க. சரிங்களா, ஜஸ்ட்டு பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக க்ரியேட் பண்ணியிருக்காங்கன்னு நீங்களே பாருங்கள். உங்களுக்கு வந்து ப்ரூஃப் பர்சனும் பாருங்கள் 900 மில்லியன் 600 மில்லியன் பாருங்கள் வியூஸாக போய்ட்டுருக்கு. சரிங்களா, இதில் வந்து நம்ம குழந்தைங்க தான் இதெல்லாம் பார்க்குறாங்க. சரிங்களா, நாமளும் அந்த மாதிரி எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் தொடர்ச்சியாக பார்க்க போகிறோம். பாருங்கள் 200 மில்லியன் பேர் மந்த்லேயே பாருங்கள் எவ்வளோ லேர்ன் பண்ணலாம். சரிங்களா, நான் வந்து 1 by 1 ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பாருங்கள் க்ளவுடும் ஏஐ ஃப்ளோவும் வச்சு நம்ம எப்படி மொபைல்லையும் க்ரியேட் பண்ணலாம் நான் சொல்கிறேன். பாருங்கள், இது வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் ஃபைலில் கொடுத்துருக்கேன், நீங்கள் வந்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. சரிங்களா, நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணாதவங்க சப்போர்ட் பண்ணிக்கோங்க, பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. சரிங்க, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்கள், க்ளவுடை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. க்ளவுடு இப்படி தான் ஓப்பன் உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டில் ஷோ ஆகும். சரிங்களா, பாருங்கள் அப்படியே வெயிட் பண்ணுங்கள். சரிங்களா, ஜஸ்ட் ஒரு ஆடை பார்த்துக்கலாம். சரிங்களா, நான் பாருங்கள் காப்பி பண்ணிவிட்டு இங்கே பாருங்கள் ப்ராம்ப்ட் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதை வந்து காப்பி பண்ணிக்கோங்க. சரிங்களா, டவுன்லோட் டவுன்லோட் பண்ணிக்கோங்க, டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதை வந்து காப்பி பண்ணிவிட்டு இங்கே பாருங்கள் தமிழ்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு எந்த லாங்குவேஜ் வேணுமோ அந்த லாங்குவேஜில் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. சரிங்களா, செலக்ட் பண்ணுறதில்ல டைப் பண்ணிக்கிட்டிங்கன்னா பாருங்கள் ஒரு 10 கொடுத்துரும். 10 டைட்டில் வைரல் வீடியோ வந்து க்ரியேட் பண்ணுறதுக்கு மாதிரி டைட்டில் கொடுத்துரும். சரிங்களா, நீங்கள் இந்த வீடியோ வந்து மொத்தமாக வந்து பார்த்துட்டு ஃபினிஷிங் வரையும் கரெக்டாக பார்த்துட்டு நீங்கள் வந்து இந்த வீடியோ வந்து அப்படியே நேச்சுரலாக எடிட் பண்ணுங்கள். சரிங்களா, அப்படியே ஜஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு டைட்டிலை வந்து காப்பி பண்ணுறீங்க, அதுவே டைட்டிலை எடுத்து நீங்கள் ChatGPT ஜெமினி கிட்ட கொடுத்தீங்கன்னா அதுவே டைட்டில் சூப்பராக வேறு லெவலில் வைரல் ஆகிற மாதிரி டைட்டில் டிஸ்கிரிப்ஷன் எல்லாமே கொடுத்துரும். சரிங்களா, நம்ம வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். அங்கே பாருங்கள் அதில் டைட்டிலில் ஒரு வீடியோ வந்து காப்பி பண்ணிக்கோங்க. சரிங்களா, அங்கே பாருங்கள் அந்த மாதிரி தான் காப்பி பண்ணி உங்களுக்கும் காட்டியிருக்கேன். அதை வந்து காப்பி பண்ணிட்டீங்கன்னா பாருங்கள் இந்த மாதிரி தான் உங்களுக்கு ஷோ ஆகும். சரிங்களா, ஜஸ்ட்டு பாருங்கள் ஃபஸ்ட்டு என்னென்னா மியூசிக் எப்படி க்ரியேட் பண்ணுது, அப்புறம் இது ஒவ்வொன்றா, அப்புறம் கேரக்டரு அந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எப்படி வேணும்னு கேட்குது. ஃபஸ்ட்டு இருக்கிறத வந்து எஸ்ன்னு கொடுத்துக்கோங்க. சரிங்களா, ஃபஸ்ட்டில் வந்து கேரக்டரோட இது வந்து கொடுத்துரும். சரிங்களா, ஃபஸ்ட்டு வந்து மியூசிக்கோட இது வந்துடும். சரிங்களா, வெயிட் பண்ணுங்கள். அங்கே பாருங்கள் நானும் எஸ்ன்னு கொடுத்துக்கிறேன். எஸ்ன்னு கொடுத்த பின்னாடி இங்கே பாருங்கள் நம்மளுடைய வெயிட் பண்ணுங்கள் ஜஸ்ட்டு ஃபார் மினிட்டில் என்னென்ன பாருங்கள் அப்படியே நம்ம ஃபஸ்ட்டு ஸ்கிரிப்டை வந்து ரெடி பண்ணிடலாம் மொத்தமாக. சரிங்களா, இங்கே பாருங்கள் நம்ம கேரக்டர் நம்ம 4 கேரக்டர் வேணும்னு எஸ்ன்னு கொடுத்து ஒரே கிளிக்கு தான் காப்பி பண்ணிக்கோங்க. நான் எப்படி பண்ணுறனோ அதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். சரிங்களா, ஏதாச்சும் டவுட்டு இருந்துச்சுன்னா உங்களுக்கு எதனா டவுட் வந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் ஃப்ரீயாக தான் இருக்கும், கமெண்ட் பண்ணிக்கோங்க. சரிங்களா, எஸ்ன்னு கொடுத்தீங்கன்னா இங்கே பாருங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக மியூசிக்கோட ப்ராம்ப்டெல்லாம் பேராகிராஃப் சைஸாக வந்துடும். சரிங்களா, நீங்கள் அதுவே எப்படி நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லிடுறேன். சரிங்களா, அங்கே பாருங்கள் ஃபஸ்ட்டு நம்ம ஒரு 10 பேராகிராஃப் வந்து மியூசிக் ப்ராம்ப்டாக கொடுத்துருவாங்க. சரிங்களா, நம்ம வந்து க்ளவுடில் இருக்கோம், அதை வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எது எப்படி பண்ணணுன்ட்டு ஒவ்வொன்றும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் நம்ம பார்க்க போகிறோம். ஃபுல் வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க, ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறவங்களும் லைக் பண்ணாமல் பார்த்துருக்கீங்கன்னு நினைக்கிறேன், லைக் பண்ணிக்கோங்க. சரிங்களா, உங்களுக்கு எதனா டவுட்டு இருந்துச்சா கூட இந்த வீடியோ கமெண்ட் பண்ணுங்கள். சரிங்களா, உங்களுக்கு எதாச்சும் ஒரு சரிங்களா, இந்த வீடியோ பார்க்குறவங்க யாரெல்லாம் எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கிறீங்கன்னு ஒரு கமெண்ட் பண்ணுங்க பார்க்கலாம், எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கிற மாதிரி. ஏன்னா இந்த வீடியோ பார்க்குறவங்கலாம்
ஜஸ்ட்டு ஒரு எக்ஸைட்மெண்ட்டே இல்லாத பார்க்குறாங்க சரிங்களா. ஜஸ்ட்டு எல்லா வீடியோ பார்க்குற மாதிரி இந்த வீடியோவும் பார்த்துட்டு ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு போகாதீங்க சரிங்களா. நான் என்னுடைய அட்வைஸ் அதுதான் சரிங்களா. நம்ம வீடியோ போடுறீங்கன்னா அதில் வந்து அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணுன்ட்டு தான் நம்ம இந்த வீடியோவை வந்து போட்டிருக்கோம் சரிங்களா. அதை விட்டு இந்த வீடியோ பார்த்துட்டு நெக்ஸ்ட் வீடியோன்னு பார்க்கறதுக்கு பதில் இந்த வீடியோவில் எதை கற்றுணுங்க சரிங்களா. உங்களுக்கு இந்த வீடியோவில் பார்த்ததில் எது உங்களுக்கு புரிஞ்சு எது உங்களுக்கு புரியல ஒரு கமெண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி வீடியோ போடுறதுக்கு நாங்கள் ரெடி சரியா. எங்களுடைய டீம் வந்து ரெடியாக தரும் சரிங்களா. பாருங்கள் நம்மளுடைய மியூசிக் பாருங்கள் கேரக்டரோட ப்ராம்ப்ட் வந்து வந்துடும் சரிங்களா. டிசைன் பண்ணி கொடுத்தாச்சு சரிங்களா. அங்கே பாருங்கள் கீழே என்ன கொடுத்துருக்காங்கன்னா தமிழில் தான் போட்டிருக்கேன் சரிங்களா. அந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் தமிழ் நண்பர்களாக தான் இருக்கும் சரிங்களா. அந்த வீடியோ வந்து பார்க்குறீங்கன்னா தமிழ் காசகம் தான் போட்டிருக்கேன். நெக்ஸ்ட்டு வீடியோவில் வந்து தெலுங்கு போடலான்னு இருக்கேன் சரிங்களா. உங்களுக்கு வந்து புரியணுன்றது தெலுங்கில் போடுறேன். தெலுங்கு கன்னடா எல்லா லாங்குவேஜ்லையும் நம்ம போடுவோம் சரிங்களா. பாருங்கள் ஜஸ்ட்டு பாருங்கள் பேராகிராஃப் சைஸாக பாருங்கள் நம்மளுடைய சினிமாட்டிக் இமேஜை வந்து க்ரியேட் பண்ணி கொடுத்துருக்கு பாருங்கள். மோஷன் ப்ராம்ப்ட் வந்து வீடியோக்கானது சரிங்களா. அதனால தான் மோஷன் கொடுத்துருக்காங்க ப்ராம்ப்ட்டு பாருங்கள். 3வது ரெடி பண்ணி கொடுத்துருக்கு. நான் உங்களுக்கு வந்து லைவாக கொடுத்துருக்கேன் சரிங்களா. எதுவுமே டிஜிட்டலாகலாம் கிடையாது. இங்கே பாருங்கள் அப்படியே 1 by 1 இங்கே பாருங்கள் அப்படியே ரெடி பண்ணி கொடுத்துருக்கு சரிங்களா. ஒரே ஒரு கிளிக்கில் இங்கே பாருங்கள் காப்பி பண்ணுறீங்க. நான் கொடுத்த ப்ராம்ப்ட் வந்து வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது சரிங்களா. ப்ராம்ப்ட் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நீங்கள் வந்து காப்பி பண்ணிவிட்டு ஒரு பேஸ்ட் பண்ணுறது மூலிமா பாருங்கள் கோல்டில் வந்து கோல்டு ஏஐ அதில் போயிட்டிங்கன்னா அப்படியே ஒரு லாகின் பண்ணிக்கோங்க. நார்மலாக உங்களுக்கு லாகின் பண்ணுற மாதிரி தான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் போட்டிருப்பேன் சரிங்களா. பண்ணாங்க டிஸ்கிரிப்ஷனில் ஒரு 2-3 வீடியோ போட்டிருக்கேன். அதோடைய லிங்க்கும் இருக்குது. உங்களுக்கு டவுட்டாக இருந்தால் 3 வீடியோவும் கிளிக் பண்ணி பார்த்துக்கோ சரிங்களா. இதுக்குன்னு தனி இமெயில் ஐடி எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு கொடுத்துருக்கேன் சரிங்களா. ஒவ்வொன்றும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அங்கே பாருங்கள் பார்த்துட்டே வந்துடுங்க சரிங்களா. ஒன்றுத்து ஸ்கிப் பண்ணாதீங்க சரிங்களா. நீங்கள் ஸ்கிப் பண்ணாதீங்கன்னா அந்த ஸ்கிரிப்டோட ஐடியா வந்து எப்படி பண்ணுறதுன்ட்டு ஒரு மறந்துடுவீங்க சரிங்களா. அதனால் 100% நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணாதீங்க சரிங்களா. ஸ்கிப் பண்ணிங்கனாவே உங்களுக்கு வந்து இதில் ஏதாச்சும் மிஸ் பண்ணுற டிப்ஸாக வழியுமா உங்களுக்கு வந்து ரெவென்யூ வந்து கிடைக்காத போகலாம் சரிங்களா. ஜஸ்ட்டு ஒரு ஒருத்தருக்கு வந்து புரியலன்னு இருக்காங்க சரிங்களா. அதுக்காக சொல்லணும்னா இந்த வீடியோ வந்து கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும் சரிங்களா. அந்த ஸ்லோவாக இருக்கிறதுக்கோசம் அவங்க வந்து வீடியோ வந்து புரியல, இது எனக்கு சுத்தமாக புரியல ப்ரோ அப்படின்னாங்க சரிங்களா. ஸ்பீடாக ஓட்டிட்டோம் சரிங்களா. எல்லோரும் முன்னாடி நம்மளும் ஸ்பீடாக போட்டால் தான் கரெக்டாக இருக்கும்னு நினச்சி நம்மளும் போட்டோம் சரிங்களா. பட் இங்கே பாருங்கள் SEOன்னு கொடுத்தாச்சு. அப்படியே ஒன்று ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அதே ஆட்டோமேட்டிக்காக கொடுத்துரும் சரிங்களா. இங்கே பாருங்கள் ஒவ்வொன்றா வீடியோவும் கொடுத்தாச்சு சரிங்களா. அங்கே பாருங்கள் ரெடியும் பண்ணியாச்சு. அவ்வளோதான். ஜஸ்ட்டு பாருங்கள் ஒரே கிளிக்கில் மொத்தமாக ரெடி ஆகிடுச்சு சரிங்களா. டேக் ஹேஷ்டேக் எல்லாமே இந்த வீடியோவுக்கு அசரம். இந்த வீடியோவோட நீங்கள் வந்து ஃபுல் வீடியோ வந்து க்ரியேட் பண்ணிட்டீங்கன்னா அதுவே கடைசி வரைக்கும் கொடுத்துரும் சரிங்களா. அதை நீங்கள் ஜஸ்ட்டு காப்பி பேஸ்ட்டு பண்ணிங்கன்னாவே போதும். நான் இப்போ எப்படி வீடியோ வந்து ஃப்ரீயாக க்ரியேட் பண்ண போகிறோம் சரிங்களா. அந்த வீடியோவில் வந்து முழுக்க ஃப்ரீயாக இருக்கிற டூல்ஸை மட்டும்தான் யூஸ் பண்ண போகிறோம் சரிங்களா. இந்த வீடியோ பார்த்துருப்பீங்கன்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுறேங்க. லைக் பட்டனை தட் பண்ணுறதுக்கு மறக்காதீங்க சரிங்களா. ஜஸ்ட்டு இங்கே பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சரிங்களா. நெக்ஸ்ட்டு ப்ராக்டிக்கலாக பண்ணலாம் வாங்க. இந்த லுக் ஸ்கிப் மட்டும் பண்ணாதீங்க. டோன்ட் டு ஸ்கிப். மியூசிக் ப்ராம்ப்ட் வந்து ரெடி பண்ண போகிறோம். உங்கள் கூகுள் குரோமை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஜெமினியில் போயிட்டு சர்ச் பண்ணிங்கன்னா அங்கே பாருங்கள் அப்படியே காப்பி பண்ணுறீங்க ஃபஸ்ட்டு சரிங்களா. காப்பி பண்ணிவிட்டு பாருங்கள் மியூசிக்ன்ற டூலை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க சரிங்களா. அப்படியே மோர் டூலில் கொடுக்குறீங்க. அப்புறம் மியூசிக்னு கொடுத்துட்டீங்க. இங்கே பாருங்கள் க்ரியேட் பண்ணுறதுக்கு நெக்ஸ்ட்டு வந்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க சரிங்களா. இங்கே பாருங்கள் சென்ட் ஐக்கானு இருக்கு பாருங்கள். சென்ட் ஐக்கானு கொடுத்தீங்கன்னா ஃபஸ்ட்டில் எக்ஸாம்பிளுக்கு போட்டு காட்டிடுறேன். இங்கே பாருங்கள் சூப்பர் வேறு லெவலில் வந்துருச்சு பாருங்கள். நம்மளுடைய பேக்ரவுண்ட் இமேஜோட வீடியோ வந்து வீடியோக்கான சாங் வந்து ரெடி பண்ணிட்டோம் சரிங்களா. ஜஸ்ட்டு அங்கே கீழே காப்பி பண்ணுறீங்க பேஸ்ட் பண்ணுறீங்க கூகுள் ஜெமினியில் சரிங்களா. இங்கே பாருங்கள் 2வது ப்ராம்ப்டை வந்து சூஸ் பண்ணுறேன். இங்கே பாருங்கள் பேஸ்ட் பண்ணுறேன். ஜெமினியில் வந்து கூகுள் ஜெமினியில் பேஸ்ட்டு பண்ணுறேன் சரிங்களா. உங்களுக்கு புரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க சரிங்களா. இந்த வீடியோ வந்து பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து யூடியூப்பில் வைரல் ஆகிறதுக்கோசரம் தான் இந்த வீடியோ போட்டிருக்கீங்க. ரெவன்யூ ஜென்ரேட் பேசிவ் இன்கம்காக ரெடி பண்ணியிருக்கேன் சரிங்களா. பாருங்க அன்லிமிட்டட் மணி லேர்ன் பண்ணிட்டுருக்காங்க சரிங்களா. இதை மட்டும் விட்டுறாதீங்க சரிங்களா. இங்கே பாருங்கள் ஜஸ்ட்டு காப்பி பண்ணுறீங்க பேஸ்ட் பண்ணுறீங்க. ஜஸ்ட்டு
1 கிளிக்கில் இங்கே பாருங்கள் அப்படியே MP3 டவுன்லோட் பண்ணிக்கோங்க சரிங்களா. இங்கே பாருங்கள் சென்ட் ஐக்கானை கொடுத்துக்கோங்க சரிங்களா. ஜஸ்ட்டு அப்படியே சென்ட் பண்ணுறீங்க. உங்களுடைய வீடியோவுக்கு அந்த மாதிரி ஒன்று ஒன்றா காப்பி பண்ணிக்கோங்க சரிங்களா. இங்கே பாருங்கள் அப்படியே நானும் காப்பி பண்ணுறேன், அப்படியே பேஸ்ட் பண்ணுறோம் சரிங்களா. ஜஸ்ட்டு வீடியோ வந்து பின்னாடி போடுங்க சரிங்களா. உங்களுக்கு அப்போ தான் ஒரு 1 by 1 டவுன்லோட் பண்ணால் தான் அந்த 1 by 1 போடுறதுக்கு வந்து மியூசிக் வந்து லைனாக கொடுக்கறதுக்கு வந்து கரெக்டாக இருக்கும் சரிங்களா. அதனால் நான் வந்து மியூசிக் வர வரைக்கும் மியூசிக் வீடியோ வந்து பாருங்கள் வந்துச்சு. அதை டவுன்லோட் ஐக்கான் கொடுக்குறீங்க, MP3 வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க சரிங்களா. இங்கே பாருங்க ஜஸ்ட்டு காப்பி பண்ண ப்ராம்ப்டை வந்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க. மியூசிக் ப்ராம்ப்டை சென்ட் ஐக்கானை கொடுத்துக்கோங்க. சென்ட் ஐக்கானை கொடுத்துட்டு அப்படியே வெயிட் பண்ணுங்கள் சரிங்களா. 2 மினிட் ஆகும் சரிங்களா. நம்மளுக்கு வந்து ஸ்பீடாக வரும் சரிங்களா. நெட்வொர்க்கு ஃபுல்லாக இருக்க தவிர இருக்குங்க சரிங்களா. நெட்வொர்க் கிடைக்கலனா கூட கொஞ்சம் டவர் கிடைக்க தவிர யூஸ் பண்ண உட்காந்துக்கோங்க சரிங்களா. இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக ஹெட்ஃபோன் போட்டுன்னு பாருங்கள். அவங்க வந்து இப்போ வேறு எதனா டிஸ்டர்பன்ஸ் இல்லாத இடத்துல இல்லாட்டி ஃப்ரீயாக இருக்கிறதால பாருங்கள் சரிங்களா. அந்த வீடியோ பார்த்துருக்கீங்கன்னா சரிங்களா. அப்போ தான் நம்ம போடுறது வந்து கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக நீங்கள் வந்து அதுவே யோசித்து அப்படியே ப்ராக்டிக்கலாக பண்ணுறதுக்கும் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும் சரிங்களா. துணிந்து செல்வோம் பாருங்கள் நம்மளுடைய வைரலுக்கோசரம் அவங்க பாருங்கள் துணிந்து செல்வோம் பனிக்காட்டு தேடல் சரிங்களா. வேறு லெவலில் இருக்குது பாருங்கள். நம்மளுடைய மோட்டிவேஷனுக்கு தகுந்த மாதிரி வீடியோவும் இருக்குது சரிங்களா. ஜஸ்ட்டு அதுக்கு தகுந்த மாதிரி தான் இருக்கும் இந்த வீடியோவோட ஸ்கிரிப்ட்டு சரிங்களா. ஜஸ்ட்டு இந்த வீடியோவை ஸ்கிரிப்ட் பண்ணாத பாருங்கள் சரிங்களா. அப்போ தான் ஒவ்வொன்றும் நான் வந்து போடுற வீடியோ வந்து உங்களுக்கு ரீச் ஆகும் சரிங்களா. அந்த சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு மட்டும் மறக்காதீங்க. நம்ம யூடியூப் வந்து சொல்லியிருக்காங்க ஜஸ்ட்டு வியூஸ் மட்டும்தான் பார்த்துட்டு போகிறாங்க, நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் போகிறாங்க பாருங்கள். ஜஸ்ட்டு நான் உங்களுக்கு வந்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுறது மூலிமாவே ரெவன்யூ எப்படி மூவ் பண்ணுறதுன்னு தான் உங்களுக்கு சொல்கிறேன் சரிங்களா. நான் ஒன்றும் எதுவும் ஃபேக்காக ஒன்றும் சொல்லலை சரிங்களா. பாருங்கள் ஜஸ்ட்டு அங்கே இருக்கிறத கூகுள் க்ளவுடில் வந்து இருக்குது, அதை வந்து காப்பி பண்ணுறீங்க. காப்பி பண்ணிவிட்டு இங்கே பாருங்கள் கூகுள் ஜெமினிக்கு வந்துடுறீங்க. அதுவும் ஃப்ரீயாக தான் இருக்குது சரிங்களா. ஜஸ்ட்டு எத்தனை நாள் இருக்கோ தெரியாது. அது வரைக்கெல்லாம் நீங்கள் வந்து மணி ரெவன்யூ எடுத்துட்டிங்கன்னா அப்படியே பெய்டு வெர்ஷனும் யூஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா. அதுலேருந்து மணி இன்வெஸ்ட் பண்ணாதீங்க சரிங்களா. இப்போது இருக்கிற கேட்டகரியில் எல்லோரும் பெய்டு வெர்ஷன் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. நான் வந்து உங்களுக்கு ஃப்ரீயாக எது க்ரியேட் பண்ணுறது தான் சொல்லியிருக்கேன் சரிங்களா. ஜஸ்ட்டு கிளிக் பண்ணுறீங்க பாருங்கள் நெக்ஸ்ட்டு வந்துடுது துணை தேடும் கரடி சரிங்களா. பாருங்கள் நெக்ஸ்ட்டு வந்தாச்சு சரிங்களா. ஒவ்வொரு மியூசிக்கும் அப்படியே MP3 டவுன்லோட் பண்ணிக்கோங்க சரிங்களா. பாருங்கள் டிஸ்கிரிப்ஷனில் அப்படியே பாருங்கள் கீழே இருக்குது பாருங்கள், அதை வந்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ எத்தனாவது பார்த்துருக்கோன்னா 6வது மியூசிக் ப்ராம்ப்டை வந்து க்ரியேட் பண்ணிகிட்ருக்கோம் சரிங்களா. ஜஸ்ட்டு நீங்களும் அதே மாதிரி க்ரியேட் பண்ணுறதுக்கு மறக்காதீங்க சரிங்களா. இப்போ நான் ஒரு டவுட் கேட்குறேன் சரிங்களா. இந்த வீடியோ பார்த்துட்டிங்கன்னா எக்ஸைட்டாக நான் வந்து கண்டிப்பாக இப்போ யூடியூப்பில் மணி லேர்ன் பண்ணணும் ஒரு ஐடியா இருக்குது எனக்கு, ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லுங்கள் ப்ரோ அப்படின்னு எத்தனை பேரெல்லாம் இருக்கீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள் பார்க்கலாம். நான் உங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறோம் சரிங்களா. 24 ஹவர்ஸ்க்குள்ளே உங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுவோம் சரிங்களா. மணி லேர்ன் பண்ணிகிட்ருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டுக்கோங்க சரிங்களா. பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ நம்ம போடுற வீடியோ வந்து உங்களுக்கு தொடர்ந்தால் வந்துடும் சரிங்களா. நான் வந்து டைமிங் வந்து ஒரு 6லேருந்து 7 o'clock வந்து இருக்கும் சரிங்களா. இந்த வீடியோ பார்த்துட்டிங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு மறக்காதீங்க சரிங்களா. லைக் பண்ணுங்கள். ஒவ்வொருத்தரும் வீடியோ வந்து லைக் பண்ணிக்கோங்க சரிங்களா. பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக க்ரியேட் பண்ணிகிட்ருக்கோன்னு மட்டும் பாருங்கள். ஜஸ்ட்டு ஒரே கிளிக் தான். யாரெல்லாம் இந்த வீடியோவெல்லாம் எக்ஸைட்மெண்ட்டாக பார்த்துருக்கீங்கன்னு ஒரு கமெண்ட் பண்ணுங்கள் பார்க்கலாம். நான் இவ்வளோ நேரம் பேசிகிட்ருக்கேன் சரிங்களா. ஜஸ்ட் இந்த வீடியோ வந்து பார்க்குறவங்க எத்தனை பேர் எப்பவுமே ட்ரை பண்ணணும் சரிங்களா. நான் ஒரு வீடியோ பார்க்குறோம்னா கடைசி வரைக்கும் பார்க்கணும். அப்போ தான் நம்ம வீடியோவில் வந்து என்ன சொல்ல வராங்க அப்படின்றதும் புரியும் சரிங்களா. புரிஞ்சால் தான் எந்த ஒரு ஆக்ஷனும் எடுக்க முடியும் சரிங்களா. உங்களுக்கு டவுட் வருதுன்னா மனசுக்குள்ளே டவுட் வந்துச்சுன்னா அது வந்து வெளிப்படையாக நீங்கள் கமெண்ட் பண்ணால் தான் தெரியும் சரிங்களா. நீங்கள் மனசுக்குள்ளே வச்சுருந்தீங்கன்னா எங்களுக்கு தெரியாது சரிங்களா. அந்த மாதிரி தான் எதனா ஒன்று ப்ராக்டிக்கலாக நடந்தால் தானே எதாக இருந்தாலும் புரியும் சரிங்களா. அந்த மாதிரி இங்கே பாருங்கள் அம்மாவின் மெல்லிய அழைப்பு சரிங்களா. அங்கே வரும் எவ்வளோ அழகாக எவ்வளோ க்ரியேட் பண்ணிகிட்ருக்கு. நீங்கள் இதெல்லாம் மிஸ் பண்ணிவிட்டு நீங்கள் 9 to 5 ஜாபுக்கெல்லாம் போயிட்டுருக்கீங்கன்னா இதெல்லாம் பெஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி சரிங்களா. பெஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி. நானே 9 to 5 ஜாபுக்கு தான் போயிட்டுருக்கேன் சரிங்களா. இது வந்து பார்ட் டைமாக ஒர்க் பண்ணியிருக்கேன். மணி லேர்ன் பண்ணுறதை நான் ஏற்கனவே தம்ப்நெயிலில் கொடுத்துருப்பேன் சரிங்களா. நீங்கள் இந்த ட்ரை பண்ணுங்கள். இது தெரியாதவங்க இருக்காங்க ஜாஸ்தியாக சரிங்களா. 9 to 5 ஜாபுக்கு போகிறீங்கன்னா
கம்பல்சரி நீங்கள் வந்து பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் 2 பேருமே யூஸ் பண்ணலாம் சரிங்களா. நீங்கள் இதில் வந்து ஃபேஸும் கொடுக்க போகிறதில்ல, ஜஸ்ட்டு வாய்ஸும் கொடுக்க போகிறதில்ல சரிங்களா. அப்படியே மியூசிக் நீங்கள் வந்து கிட்ஸ் ஸ்டோரின்னு போயிட்டு யூடியூப்லலாம் சர்ச் பண்ணுங்கள், எவ்வளோ வரும் சரிங்களா. கிட்ஸ்க்குன்னே பார்க்குறதுக்குன்னு மில்லியன் கணக்கான பில்லியன் கணக்கான வியூஸை போயிட்டுருக்கு. நம்ம ஏற்கனவே ஆல்ரெடி நம்ம ஃபஸ்ட்லேயே இன்ட்ரோலேயே கொடுத்துருப்போம் சரிங்களா. நீங்களே பார்த்து தெரிஞ்சிருப்பீங்க. நான் வந்து ப்ராக்டிக்கலாக தான் கொடுத்துருக்கேன். எவ்வளோ அமௌண்ட்டு ரெவன்யூ வாங்கிட்டு இருக்கான்னு சொல்லிகிட்ருக்கேன் சரிங்களா. ஆல்ரெடி நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன் சரிங்களா. பாரு முன்னாடி சொல்லியிருந்தேன், பின்னாடி தான் சொல்லி காட்டுவாங்க சரிங்களா. அந்த மாதிரி நம்ம முன்னாடியே சொல்லியாச்சு எவ்வளோ மணி லேர்ன் பண்ணிட்டுருக்காங்க. இதுக்கு மேலேயே நீங்கள் ட்ரை பண்ணுறதும் ட்ரை பண்ணாத இருக்கிறதும் உங்கள் கையில் தான் இருக்குது. நான் ஜஸ்ட்டு உங்களுக்கு வந்து ஒரு அட்வைஸ் தான் பண்ணுவேனே தவிர, நான் வந்து உங்களுக்காக ப்ராக்டிக்கலாக பண்ணி தான் காட்டுவேனே தவிர, ஜஸ்ட்டு நீங்கள் தான் ட்ரை பண்ணணும். யார் யாரெல்லாம் இந்த வீடியோ பார்த்துட்டு நான் ட்ரை பண்ணுறேன் ப்ரோன்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ட்ரைன்னு கமெண்ட் பண்ணுங்க பார்க்கலாம். நான் இந்த வீடியோவில் எத்தனை பேர் இந்த வீடியோ பார்ப்பீங்க சரிங்களா. பார்த்துருப்பீங்களா, எத்தனை பேர் ட்ரை பண்ணுறீங்கன்னு தெரியணும்ல சரிங்களா. நான் ட்ரை பண்ணுவேன் ப்ரோ, ஐ பிலீவ் அந்த மாதிரி எதனா ஒரு மோட்டிவேஷனாக கொடுங்க சரிங்களா. நன்றி சொன்ன தருணம் பாருங்கள், நம்ம சொல்லவும் கரெக்டாகவும் நன்றி சொல்கிறோம். ஏஏ நம்மளுக்கு நன்றி சொல்லுது. நீங்கள் ஏன் இன்னுமே கமெண்ட் பண்ணாமல் ஏன் இந்த வீடியோவே அப்படியே பார்த்துட்டே இருக்குங்க சரிங்களா. இந்த ஒரு ஷோ காட்டுறேன்னா அதில் வந்து ரிப்ளை பண்ணால் தான் வரும் சரிங்களா. அந்த மாதிரி நீங்கள் வந்து ரிப்ளை பண்ணுங்கள் சரிங்களா. அப்போ தான் நம்ம வந்து வீடியோ போடுறது வந்து உங்களுக்கு ரீச் ஆகுது சரிங்களா. கம்ஃபர்டபுளாக யூஸ் ஆகும், நம்ம போடுறத வந்து ஆக்ஷன் எடுக்கிறீங்க அப்படின்ற மாதிரி தெரியும் சரிங்களா. பாருங்கள் 10வது பேராகிராஃபும் வந்தாச்சு சரிங்களா. அன்று மாலை பனிய முழுவதும் நட்சத்திரங்களை பின்னணி விற்று கரணி அந்த மாதிரி வந்துருக்கு சரிங்களா. ஃபைனலாக இந்த வந்து டைட்டில் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம் இருங்க. ஜஸ்ட்டு நட்பின் பனிப்போர் வை. இங்கே பாருங்க, 4 ஒரு கரடி, ஒரு பெண் குயினு, ஒரு கழுகு, ஒரு ஆந்தை, ஒரு நரி. பாருங்கள் 4 நட்பின் பனிப்போர் வை சரிங்களா. இந்த மாதிரி உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸு 4 பேர் இருப்பாங்க, அவங்களுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க சரிங்களா. இதுக்கு மேலே நான் உங்களுக்கு சொல்லி தரணும் சரிங்களா. நான் வந்து உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எப்படின்னு கிரியேட் பண்ணுறதுன்னு சொல்கிறேன், எப்படி எடிட் பண்ண போகிறதுன்னு சொல்லிட்டு இங்கே பாருங்கள். ஸ்டெப் 2 சரிங்களா. இப்போ வந்து நாம் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, இப்போ வந்து கேரக்டரை வந்து க்ரியேட் பண்ண போகிறோம் சரிங்களா. பெண் குயினை எப்படி க்ரியேட் பண்ணுறது, நம்ம ஏற்கனவே பார்த்தோம்ல மியூசிக்கில், அந்த பெண் குயினை வந்து எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு பார்த்துக்கலாம். இங்கே பாருங்கள், அப்படியே கூகுள் ஜெமினி தான் இருக்கீங்க, அதில் வந்து இங்கே பாருங்கள் அப்படியே இமேஜின்னு இருக்குது பாருங்கள், அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க சரிங்களா. செலக்ட் பண்ணிக்கோங்க, ப்ளஸ் ஐக்கனை நியூ சார்ட்னு கொடுத்துட்டு ப்ளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணிவிட்டு க்ரியேட் இமேஜின்னு கொடுத்தீங்கன்னா, அங்கே க்ரியேட் இமேஜ் கொடுத்த பின்னாடி நான் சொன்ன ப்ராம்ப்ட் இருக்குல்ல, கரடி ப்ராம்ப்ட்டு, பென்குயின் ப்ராம்ப்ட், அந்த ப்ராம்ப்டை எடுத்துகிட்டு வந்து இங்கே போட்டிங்கன்னா ஜஸ்ட்டு இங்கே பாருங்கள் எவ்வளோ யூனிக்காக அழகாக இருக்குது பாருங்கள். இந்த வீடியோ பார்த்து நீங்கள் கண்டிப்பாக லைக் பண்ணால் தான் பார்க்காதீங்க சரிங்களா. நான் வந்து ஜஸ்ட்டு உங்களுக்கு வந்து சொல்கிறேன் சரிங்களா, எப்படியெல்லாம் க்ரியேட் பண்ணி மணி லேர்ன் பண்ணுறதெல்லாம் சொல்கிறேன் சரிங்களா. இந்த வீடியோ பாருங்கள், பார்த்துட்டு நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது, ஒர்த்து தான் ப்ரோ, வேறு லெவலில் இருக்குது ப்ரோ, அந்த மாதிரி ஒரு கமெண்ட் பண்ணுங்கள் சரிங்களா. கமெண்ட் பண்ணுறதுனாலையோ இந்த யூடியூப்பில் பொறுத்த வரைக்கும் உங்களுடைய கமெண்ட்டில் வச்சு யாருமே உங்களுக்கு வந்து எதுவுமே ஒரு கமெண்ட் பண்ணாலும் உங்களுக்கு எதுவும் இஷ்யூ ஆகாது சரிங்களா. எந்த கமெண்ட் பண்ணாலும் உங்களுக்கு வந்து இஷ்யூ ஆகாது சரிங்களா. எதனா பிளாக்காக எதனா இது கமெண்ட் பண்ணாங்கன்னா கூட அது வந்து யூடியூப் எடுத்துரும் சரிங்களா. அதனால் நீங்கள் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கிற வீடியோவுக்கு மட்டும் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு எது யூஸ்ஃபுல்லாக இருக்கோ அந்த வீடியோவை வந்து லைக் பண்ணி பாருங்கள் சரிங்களா. அப்போ தான் இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிங்கன்னா அதே மாதிரி உங்களுக்கு கண்டென்ட்டாக வரும் சரிங்களா. ஜஸ்ட்டு காமெடி பார்க்குறது, வீடியோ ஸ்க்ரோல் பண்ணிகிட்டு இருக்கிறது பாருங்கள், ஜஸ்ட்டு காப்பி பண்ணுறது மூலிமா நம்ம ஆள் வந்து கரடி நண்பன் வந்தாச்சு சரிங்களா. அங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. நீங்கள் இந்த மாதிரி பெட்டோடைய எப்படின்னா பெட்டோட இது எப்படின்னா இந்த குழந்தைங்க டாய்ஸ் எல்லாம் வச்சுருப்பாங்க பார்த்தீங்களா, பொம்மைலாம், அந்த மாதிரி கூட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் வந்து உங்களுக்கு வேணுமானா கூட ஷாப்பிங் பண்ணிக்கலாம் சரிங்களா. எவ்வளோ அழகாக யூனிக்காக இருக்குது பாருங்கள். நம்மளுடைய யூனிக்கான இப்போ வந்து ஆந்தமும் வந்தாச்சு சரிங்களா. ஆந்தைக்கு நீங்கள் இங்கிலீஷில் என்ன சொல்லுவீங்கன்னு கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கள் பார்க்கலாம். கமெண்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்து நரி சரிங்களா. நரிக்கு என்ன சொல்கிறது தமிழில், எனக்கு தமிழில் தான் தெரியும் சரிங்களா. தமிழ் நண்பர்களுக்கு என்னுடைய டவுட் என்னென்னா, தமிழில் வந்து இப்போ வந்து ஆந்தைக்கு என்ன, ஆந்தைக்கு வந்து நான் தமிழில் சொல்லிட்டேன், அதில் வந்து இங்கிலீஷில் என்ன இருக்கும் சொல்லுங்கள் சரிங்களா. ஜஸ்ட் இங்கே பாருங்கள், நம்மளுடைய 4வது நண்பனும் வந்தாச்சு.
இங்கே பாருங்கள், ஜஸ்ட்டு க்ரியேட் ஒரு காப்பி பண்ணுறீங்க. இப்போ ஜஸ்ட்டு ஃபஸ்ட்லேயே சொல்லிட்டேன், காப்பி பண்ணுற செட்டப் தான் சரிங்களா. அங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக யூனிக்காக வந்துச்சு பாருங்கள். இந்த மாதிரி டாய்ஸ் எல்லாம் வேணும்னா கமெண்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு டிஸ்கிரிப்ஷனில் போயிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அதில் வந்து ஷாப்பிங்னு ஒரு 4 வந்து லிங்க் கொடுத்துருப்பேன் சரிங்களா. 4 கேரக்டரோட லிங்க் கொடுத்துருப்பேன். அதில் உங்களுக்கு எது வேணுமோ அதை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. ஃப்ளிப்கார்ட்டில், அமேசானில் இருக்கும் சரிங்களா. 2த்தில் இல்லை மீஷோவில் கூட கொடுப்பேன் சரிங்களா. நீங்கள் பாருங்கள், மணி லோன் பண்ணுறதுக்கு எவ்வளோ பெஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டியாக கொடுத்துருக்கேன் சரிங்களா. வீக்லி எவ்வளோ ஏர்ன் பண்ணலாம் பாருங்கள். இப்போ வந்து சினிமாட்டிக் இமேஜ் வந்து க்ரியேட் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து நீங்கள் கூகுள் குரோமில் ஃப்ளோ ஏன்னு இது வந்து சர்ச் பண்ணிக்கோங்க. சர்ச் பண்ணிட்டு ஃபஸ்ட்லேயே இருக்கு பாருங்கள், அது வந்து கொடுத்தீங்கன்னா ப்ளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை லாகின் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஐடியா போட்டு ஃப்ரீயாக போட்டுக்கோங்க சரிங்களா. 1 மந்த்துக்கு ஃப்ரீயாக கொடுத்துருக்காங்க சரிங்களா. இங்கே பாருங்கள், இமேஜ் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட்டு இமேஜை செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே பாருங்கள் பேஸ்ட் பண்ணுறீங்க. உங்களுடைய ரேஷியோ யூடியூபுக்கு 1x கொடுத்துக்கோங்க சரிங்களா. நெக்ஸ்ட்டு வந்து நேனோ பனானான்னு கொடுத்துக்கோங்க. இங்கே பாருங்கள், அப்படியே சேவ்னு கொடுத்தீங்கன்னா இங்கே பாருங்கள் சென்ட் ஐக்கானை ப்ளஸ் பண்ணுங்கள் சரிங்களா. அங்கே பாருங்கள், ஜஸ்ட்டு அப்படியே சென்ட் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க சரிங்களா. பாருங்கள், வெயிட் பண்ணுங்க, அப்படியே லோடிங் ஆகிட்டுருக்கு சரிங்களா. ஜஸ்ட்டு 2 மினிட் வெயிட் பண்ணிங்களான்னா உங்களுக்கு ப்ராக்டிக்கலாக நான் சொல்கிறேன்ல சரிங்களா. ப்ராக்டிக்கலாக அங்கே பாருங்கள், மேலே வந்து 0லேருந்து 100க்கு போக வரையும் வெயிட் பண்ணிக்கோங்க சரிங்களா. இங்கே பாருங்கள், ஜஸ்ட்டு அங்கே பாருங்கள் 100க்கு போய் சேர்ந்து இங்கே பாருங்கள் 3 டேட்டை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அங்கே பாருங்கள் ரீநேம்னு கொடுத்துக்கோங்க. அதில் வந்து ரீநேம் எதுக்காகனா அதில் வந்து ஒன்று ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் வந்து டவுன்லோட் ஆகி கிளிக் பண்ணுறதும் நான் பாருங்கள் 2K குவாலிட்டியில் கொடுத்துருக்கேன். அது நான் சொன்னேன்ல, நேம் எதுக்காக கொடுக்குறீங்க ப்ரோன்னு கமெண்ட் பண்ணிங்கன்னா நான் வந்து ரீப்ளே வந்து அதுதான் பண்ணுவேன் சரிங்களா. ஜஸ்ட்டு அது ஏன்னா நீங்கள் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அந்த வீடியோ வந்து இப்போ ஒன்று பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து நான் சொன்னேன்ல ஏற்கனவே, உங்களுக்கு வந்து நான் ஒவ்வொரு ஸ்டெப்புக்கும் ஒரு ரிப்ளே பண்ணுவேன் அந்த மாதிரி சொன்னதுனால ஒவ்வொன்றுத்துக்கும் ரீநேம் கொடுத்தீங்கன்னா அங்கே பாருங்கள், அது வந்து நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எடிட் பண்ணுற போது ஒன்று வீடியோவும் ஆட் பண்ணுற போது மொபைல் எடிட் பண்ணுறதும் சரி, இப்போ லேப்டாப்பில் ரெடி பண்ணுறதும் ரெண்டும் ஒன்று தான். பட் இதில் வந்து கொஞ்சம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கொடுக்குறதுனால அதில் வந்து ஆட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் சரிங்களா. நீங்கள் டவுன்லோட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஸ்லோவாகனாலும் அந்த வீடியோ வந்து முன்னாடி ஆட் ஆகிடும் சரிங்களா. அதனால தான் நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கொடுக்குற போது அந்த ரீநேம் மட்டும் ஒரு கிளிக் பண்ணிங்கன்னா ரீநேம் கொடுத்தீங்கன்னா 1 by 1 நீங்கள் எதனா டவுட்டு மாற்றிட்டிங்கன்னா கூட அந்த ஸ்கிரிப்டில் அட்டாச் ஆகுனா தான் அந்த ஸ்கிரிப்டுக்கும் அந்த மியூசிக்கும் அட்டாச் ஆகுனா ஓரளவுக்கு வைரல் ஆகிரும் சரிங்களா. யூடியூப் வந்து அந்த அளவுக்கு வந்து உங்களை வைரல் ஆக்கி விட்ரும். அதனால தான் நான் சொல்கிறேன், ரீநேம் கொடுத்துட்டு ஒவ்வொரு ஸ்கிரிப்டுக்குமே ஒரு வீடியோக்குமே நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஒவ்வொரு வீடியோவுக்கும் அந்த 3 டாட்டை கிளிக் பண்ணிவிட்டு அந்த ரீநேமை கொடுத்துட்டு அப்புறம் டவுன்லோடுக்கு போங்க சரிங்களா. இங்கே பாருங்கள், நம்மளுடைய ஃபஸ்ட்டு இங்கே பாருங்கள் 2வது இமேஜும் க்ரியேட் ஆகிட்டுருக்கு சரிங்களா. இங்கே பாருங்கள், ஜஸ்ட்டு 70% ஆயிடுச்சு, 70லேருந்து 80 ஆயிடுச்சு, 80 ஜஸ்ட்டு இங்கே பாருங்கள் டவர் கிடைக்கத்தால் வந்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்குங்க ப்ரோ. இங்கே பாருங்கள் 3 நண்பர்களும் கூட சேர்ந்துட்டாங்க சரிங்களா. அங்கே பாருங்கள், அப்படியே ரீநேம் கொடுக்குறேன் பாருங்கள் 2.4 சரிங்களா. 04ன்னு போட்டுருக்கேன் சரி. ரைட்டுன்னு கொடுத்துட்டு பாருங்கள் டவுன்லோட் ஐக்கான் கொடுத்துக்கோங்க. 2Kல நீங்கள் ஹை குவாலிட்டியில் டவுன்லோட் பண்ணிக்கோங்க சரிங்களா. இங்கே பாருங்கள் ஒவ்வொன்றும் அப்படியே காப்பி பண்ணுறீங்க. காப்பி பண்ணிவிட்டு அப்படியே கூகுள் ஃப்ளோலேயே போயிட்டு நீங்கள் வந்து அப்படியே காப்பி பண்ணுறீங்க, வந்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க சரிங்களா. ஜஸ்ட்டு பாருங்கள், அப்படியே வெயிட் பண்ணுங்கள். அங்கே பாருங்கள் 5வது போய்டும் சரிங்களா. ஒவ்வொன்றும் அப்படியே காப்பி பண்ணிவிட்டு பேஸ்ட் பண்ணிக்கோங்க சரிங்களா. அங்கே பாருங்கள் அப்படியே டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அங்கே வந்து ப்ளஸ் ஐக்கான கொடுத்துறதுனால இதில் வந்து அப்லோட் எங்கெங்கே எது ஒன்று ஸ்டெப் பை ஸ்டெப் சொல்கிறதுனால இங்கே பாருங்கள் அப்படியே காப்பி பண்ணுறீங்க, பேஸ்ட் பண்ணுறீங்க, சென்ட் பண்ணுறீங்க. இங்கே வந்து உங்களுடைய இமேஜ் எப்படி கொடுக்கணுன்ட்டா அங்கே பாருங்கள், நான் வந்து இப்போ வந்து இமேஜ் தர தேவையில்ல சரிங்களா. நெக்ஸ்ட்டு வந்து வீடியோ க்ரியேட் பண்ணுற போது இமேஜ் கொடுக்க போகிறோம் சரிங்களா. அதனால தான் நான் சொன்னேன் சரிங்களா. ஜஸ்ட்டு நீங்கள் ஒவ்வொரு இமேஜும் க்ரியேட் பண்ணுற போதும் ஒவ்வொன்றும் க்ரியேட் பண்ணும் போதும் அப்படியே இப்போ 3 டாட்டா கிளிக் பண்ண போகிறீங்க சரிங்களா. அங்கே பாருங்கள் பாருங்கள் 3 டாட்டா கிளிக் பண்ணிவிட்டு ரீநேமை வந்து நீங்கள் போட்டுக்கோங்க. ரீநேமில் ஒன்றுமே போட தேவையில்ல, நம்பர் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக 0.5 அந்த மாதிரிலாம் போட்டிருப்பீங்க சரிங்களா. ஜஸ்ட்டு அப்படியே கிளிக் பண்ணுறீங்க, ரீநேமில் அப்படியே போடுறீங்க. ஒவ்வொரு இமேஜுக்கும் அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போட்டுக்கோங்க சரிங்களா. அப்போ தான் நீங்கள் வந்து க்ரியேட் பண்ணுற போது ஆட் பண்ண போகிறீங்க சரிங்களா. ஒவ்வொன்றும் வீடியோ க்ரியேட் பண்ணுற போது ஃபோட்டோ கொடுத்தா தான் அதுக்கு தகுந்த மாதிரி நல்லா யூனிக்காக கொடுத்துரும் சரிங்களா. அங்கே பாருங்கள் ஒரு 3மே பார்க்குற மாதிரி இங்கே பாருங்கள்
பனிபாட்டியில் ஏற்றிருக்கு சரிங்களா. எவ்வளோ யூனிக்காக இருக்கு பாருங்கள். இதெல்லாம் பெய்டு வெர்ஷனில் தான் இதெல்லாம் சொல்லுவாங்க சரிங்களா. இதை வந்து கிளாஸை அட்டன் பண்ணிகிட்டு இருக்காங்க. நான் வந்து உங்களுக்கு வந்து ஃப்ரீயாக கொடுத்துருக்கேன் சரிங்களா. ஜஸ்ட்டு ஒர்த்தாக இல்லைன்னு மட்டும் நீங்கள் சொல்லுங்க பார்க்கலாம். ஒர்த்து இல்லை ப்ரோன்னு யாருன்னா ஒருத்தர் சொல்லுங்கள் பார்க்கலாம். ஜஸ்ட்டு உங்களுக்காக நான் வீடியோ போடுறதுக்கு ரெடியாக இருக்கேன் சரிங்களா. நான் உங்களுக்காக ரிப்ளை பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன்னா நீங்கள் டவுட் எதனா வந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். பட் நீங்கள் கமெண்ட் பண்ண கூட ஒரு லைக்கு அண்டு ஒரு தமிழில் என்னென்னா கொடுங்க சரிங்களா. கமெண்டில் நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறேன் ப்ரோ, லைக் பண்ணியிருக்கேன் ப்ரோ, அந்த மாதிரி ஒரு சப்போர்ட் பண்ணால் தானே ப்ரோ. நான் உங்கள்கிட்ட தான் கேட்குறேன். ஹலோ, வீடியோ பார்த்துட்றீங்களா? உங்கள்கிட்ட தான். ஜஸ்ட்டு அப்படியே இங்கே பாருங்கள், ஒவ்வொன்றும் அப்படியே லோடிங் ஆகிட்டுங்க சரிங்களா. உங்களுக்கும் அதே மாதிரி தான் இருக்கும் சரிங்களா. ப்ராக்டிக்கலாக பண்ணுங்கள் சரிங்களா. எந்த பயப்படாதீங்க. யூடியூப்லலாம் எந்த இஷ்யூவும் ஆகாது சரிங்களா. யூடியூப்பில் ஃபேஸே காட்டாமல் தான் நீங்கள் இப்போ வந்து நான் உங்களுக்கு சொல்லிகிட்ருக்கேன்னா நான் ஃபேஸே காட்டாமல் தான் உங்களுக்கு கூட சொல்லிகிட்ருக்கேன் சரிங்களா. அந்த மாதிரி நீங்கள் வந்து க்ரியேட் பண்ணலாம் சரிங்களா. ஜஸ்ட்டு பாருங்கள், இமேஜை டவுன்லோட் பண்ணுறீங்க, ஃபஸ்ட்டு மியூசிக்கை ரெடி பண்ணிட்டீங்க, அப்புறம் கேரக்டரை ரெடி பண்ணிட்டீங்க. கேரக்டர்லேருந்து இப்போ பாருங்கள் அப்படியே சினிமாட்டிக்காக எப்படி க்ரியேட் பண்ணியிருக்கீங்கன்னு மட்டும் நீங்களே தான் ட்ரை பண்ணுறீங்க சரிங்களா. நான் பண்ணுறதும் இல்லை தான், உங்களுக்கு சொல்லித்தரேன் சரிங்களா. பட் ப்ராக்டிக்கலாக இது வந்து எப்படி க்ரியேட் பண்ணுறதுலேருந்து ஒவ்வொன்றும் ப்ராக்டிக்கலாக உங்களுக்கு சொல்லிகிட்ருக்கேன் பாருங்கள். அப்படியே ரீநேமை கொடுக்குறீங்க. அப்படியே எத்தனாவது இமேஜ் 6 சரிங்களா. ஒவ்வொன்றும் பாருங்கள். உங்கள் கரடி நண்பனோடைய வந்துச்சு சரிங்களா. நான் கரடி நண்பன் முன்னாடியே சொல்லியிருந்தாலும் பாருங்கள், மேலே வந்து ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சந்திச்சிட்டாங்க சரிங்களா. வாவ், பாருங்கள் கீழே வந்து பனிக்கட்டி மலையில் ஏறுறாங்க. இங்கே நம்ம சொல்கிறது எப்படி இருக்குன்னா டோரா புஜ்ஜியா டோரா புஜ்ஜியில் சொல்கிற மாதிரி இருக்குது. டோராவின் பயணங்கள் சரிங்களா. அதில் மாதிரி இருக்குது பாருங்கள். கீழே போகிறாங்க, பனிக்கட்டியில் ஏறுறாங்க, மேலே வந்து கரடி நண்பன் இருக்காங்க, சந்திச்சிட்டாங்க, சந்தோஷமாக ஆயிடுச்சு சரிங்களா. யாரெல்லாம் டோராவின் பயணங்கள் பார்ப்பீங்க? நான் கூட பார்த்துருக்கேன் ப்ரோ. இந்த வீடியோ வந்து 18+ தான் சரிங்களா. எல்லோரும் வீடியோ வந்து பார்க்க முடியாது, சின்ன குழந்தைங்களாம் சரிங்களா. இது வந்து ப்ராக்டிக்கலாக பண்ணலாம் சரிங்களா. ஜஸ்ட்டு நீங்கள் வீட்டில் இப்போ இருக்கீங்கன்னா பார்ட் டைமாக யூஸ் பண்ணுங்கள் சரிங்களா. ஜஸ்ட்டு ஒரு கம்மி ப்ரைஸ்னா கூட கம்மி ப்ரைஸ்னு இதில் கமெண்ட் பண்ணிங்கன்னா லேப்டாப்பு சரிங்களா. லேப்டாப்பு கம்மி ப்ரைஸில் கூட இருக்குது சரிங்களா. நம்ம வந்து ஹை குவாலிட்டி தான் ஒரு 50 ரூபா 50,000 70,000 70,000 அது மாதிரிலாம் அமௌண்ட்டில் எதிர்பார்க்காங்க சரிங்களா. கம்மி பட்ஜெட்லேருந்தே கம்மியாக ஆட் பண்ணலாம் சரிங்களா. நமக்கு ப்ராஃபிட் வந்த பின்னாடியே மூவ் பண்ணலாம் சரிங்களா. ஒவ்வொன்றும் வாங்கும்போது நீங்கள் வந்து லேப்டாப் எதனா கம்மி ரேட்டில் வருமா கிடைக்குமா ப்ரோ நீங்கள் நான் கூட உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஒரு 2-3 லேப்டாப் வந்து ஒரு கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து போனீங்கன்னாவே ஃப்ளிப்கார்ட், அமேசான் என்னுடைய வீடியோக்குள்ளே போயிட்டு கமெண்ட் பண்ணுறதும் இல்லாமல் நீங்கள் வந்து டிஸ்கிரிப்ஷனில் பண்ணிங்கன்னா லேப்டாப்க்கு அதுக்கு தகுந்த மாதிரி கொடுத்துருப்பேன் சரிங்களா. லேப்டாப் வந்து கம்மி பட்ஜெட்லையும் நீங்கள் வந்து நான் வந்து ஏற்கனவே கம்மி பட்ஜெட்டில் தான் கொடுப்பேன். நீங்கள் எவ்வளோ தேவையோ அவ்வளோ தான் பண்ணிக்கோங்க சரிங்களா. ஜஸ்ட்டு இந்த டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன், லிங்க்லேருந்து மூவ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் கம்மி பண்ணி தருவாங்க சரிங்களா. நம்ம வந்து ஃப்ளிப்கார்ட், அமேசான்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணி தருவாங்க நம்மளுடைய பர்சன்டேஜ். ஏன்னா சரிங்களா, இங்கே பாருங்கள், ஜஸ்ட்டு அப்படியே காப்பி பண்ணுறீங்க, பேஸ்ட் பண்ணி நான் வந்து லேப்டாப்பில் மூவ் பண்ணிக்கிறேன். லேப்டாப்புக்கும் மொபைலுக்கும் ரெண்டும் ஒன்று தான் சரிங்களா. ப்ரொசீஜர் ஒன்று தான் சரிங்களா. அது என்ன ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ண போகிறீங்க. ஜஸ்ட்டு லேப்டாப்போ இல்லை மொபைலோ ரெண்டுமே இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஏன்னா இந்த வீடியோ பார்த்துட்டிங்கன்னா அப்படி ப்ராக்டிக்கலாக மூவ் பண்ணணுன்னு தான் நான் சொல்லிடுவேன், ஃபஸ்ட்லேயே இருப்பேன் சரிங்களா. அது ஜஸ்ட்டு அதை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுறதுக்கும் ஒரு மொபைலில் வேறு மொபைல் இருந்துச்சுன்னா ஜஸ்ட்டு நீங்கள் அப்படியே ஸ்டோர் பண்ணி மைண்டில் இருக்குன்னா ஒரு ஃபுல்லாக வீடியோ பார்த்துட்டு மறுபடியும் நீங்கள் என்ன பண்ணிங்கன்னா ஒரு டவுட் எதுனா வந்துச்சுன்னா கூட அப்படியே சென்டரில் வந்து மேலே ஏற்றிட்டு நீங்கள் வந்து யூடியூப்பை ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சேவ் பண்ணிங்களான்னா தான் நம்ம வீடியோ வந்து உங்களுக்கு வந்து மறுபடியும் கூட பார்த்து டவுட் வந்து கிளியர் பண்ணிக்கிற மாதிரி அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு பார்ப்பீங்க சரிங்களா. ஃபஸ்ட்டு டைம் நீங்கள் பார்க்குற போது கண்டிப்பாக நீங்கள் வந்து ஃபுல்லாக பார்த்துருங்க சரிங்களா. ஃபஸ்ட்டு டைம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அது எங்கெங்கே எது பண்ணணுன்ட்டு நாங்கள் வரேங்க. சென்டரில் வந்து அப்ரூவ்டு கேட்கும் சரிங்களா. அப்ரூவ்டு கேட்கும். அப்புறம் எத்தனை செகண்ட் வீடியோ வந்து ஆட் பண்ணுறதா வரும் சரிங்களா. ஏன்னா நம்ம வந்து ஃப்ரீயாக பண்ணுறதுனால கொஞ்சம் லிமிட்டடாக தான் கொடுத்துருப்பாங்க சரிங்களா. பெய்டு போயிட்டிங்கன்னா 10 நிமிஷம் அந்த மாதிரிலாம் கொடுத்துருவாங்க. ஜஸ்ட்டு இதில் வந்து 6 செகண்டு இப்போ 6 செகண்டெல்லாம் வச்சு எப்படி வீடியோ க்ரியேட் பண்ணுறதுன்னு நீங்கள் பாருங்கள். 10 வீடியோ 6 செகண்ட்னா கூட 1 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்மளுக்கு அந்த 1 நிமிஷமே போதும் சரிங்களா. அதுவும் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணும் சரிங்களா. இந்த மியூசிக்கெல்லாம் ஆட் பண்ணுற போது நீங்கள் என்ன பண்ணுறது வரும்னா
ஒரு மியூசிக்கை வந்து ஸ்லோ மோஷனில் ஒரு 19 அந்த மாதிரிலாம் கொடுக்குறதா வரும் சரிங்களா. நீங்கள் மியூசிக்கை டவுன்லோட் பண்ணிட்டீங்க. பட் ஒன் திங் நீங்கள் வந்து என்ன சொல்கிறீங்கன்னா, நான் என்ன சொல்ல வரேன்னா பட்டு கேட்டுக்கோங்க சரிங்களா. அந்த மியூசிக்கை வந்து லென்த்தை வந்து ஸ்லோ மோஷனுக்கு ஒரு 80% ரொம்ப கம்மி பண்ணிக்கலாம்னாவும் அந்த சாங் வந்து உங்களுக்கு வந்து பீட்டை வந்து கேட்காது சரிங்களா. அந்த பீட்டெல்லாம் நல்லா கேட்கணும்னா நீங்கள் ஜஸ்ட்டு அந்த 100 இருக்கும், 100லேருந்து கொஞ்சம் ஸ்லோ மோஷனுக்கு ஆட் பண்ணிக்கோங்க சரிங்களா. அந்த ஸ்லோ மோஷன் ஏன் ஆட் பண்ணிட்டு சொல்கிறேன்னா, அந்த லென்த்தாக வரும் கொஞ்சம் வீடியோ வந்து இப்போ 1.5 நிமிஷம் வருதுன்னா 2 நிமிஷமாக மாறும் சரிங்களா. 10 வீடியோவுக்கும் ஒரு 5 செகண்ட் மாறிச்சுன்னா கூட 10 செகண்ட்னா கூட 1 நிமிஷம் ஆகிடும் சரிங்களா. அதுக்காக நான் சொல்கிறேன். ஜஸ்ட்டு அந்த மாதிரி தான் நீங்கள் எப்படி மியூசிக் வந்து இப்போ ஆட் பண்ண போகிறீங்களா அந்த மாதிரி தான் நீங்கள் வீடியோவுக்கும் பண்ண போகிறீங்க. அந்த 6 செகண்டு தான் கொடுக்கும் சரிங்களா. 6 செகண்ட் கொடுக்குற போது நாம் வந்து நம்ம இருக்கேன் நம்ம ஃபஸ்ட்டு மியூசிக்கை வந்து க்ரியேட் பண்ணிடலாம் சரிங்களா. மியூசிக்கை வந்து ஆல்ரெடி க்ரியேட் பண்ணிட்டோம். க்ரியேட் பண்ணிட்டு முன்னாடி இங்கே பாருங்கள், இப்போ வந்து சினிமாட்டிக் இமேஜை வந்து க்ரியேட் பண்ணிகிட்ருக்கோம் சரிங்களா. இதை முடிச்சுட்டு நான் வந்து நெக்ஸ்ட்டு வீடியோவுக்கு போயிட்டு வீடியோவிலேருந்து நான் வந்து அது ஸ்கிரிப்ட் அப்படின்னு சொல்லிடுறேன் சரிங்களா. அங்கே பாருங்கள் 16லேருந்து 16க்கு 11வது வீடியோ வந்து நம்ம வந்து இப்போ இமேஜ் வந்து க்ரியேட் பண்ணிகிட்ருக்கோம் சரிங்களா. நம்ம நண்பர்கள் வந்து இப்போ ஓடி குளித்து விளையாட்டுருக்காங்க, பனிமலையில் வந்து சறுக்கிட்டு இருக்காங்க சரிங்களா. வேறு லெவலில் இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஜாலியாக இருக்கீங்க. நீங்களும் ஃப்ரெண்ட்ஸு கூட ஜாலியாக தான் இருக்கிற டைமாக இருக்கும் சரிங்களா. அதவும் விட்டுட்டு நீங்கள் வீடியோவை வந்து இந்த வீடியோ இவ்வளோ நேரம் பார்த்துட்டீங்கன்னா அது வந்து பெரிய விஷயம் சரிங்களா. நான் சொல்கிறத வந்து நீங்கள் வந்து ப்ராக்டிக்கலாக மூவ் பண்ண போகிறேன்னு நினைக்கிறீங்க சரிங்களா. நான் வந்து சொல்கிறது ப்ரோ நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறேன். இங்கே பாருங்கள் நானும் இந்த மாதிரியெல்லாம் ரெவன்யூ எடுக்கணும் ப்ரோ. நீங்கள் தமிழ்நாட்டில் போட்டதும் நான் வந்து ஷாக் ஆகிட்டேன் சரிங்களா. பட் எல்லோரும் போடுறாங்க, பட் அதோடைய ரெவன்யூ வந்து வருதா இல்லைன்னு நீங்கள் வந்து செக் பண்ணால் தானே ப்ரோ தெரியும். நான் உங்கள்கிட்ட தான் கேட்குறேன், செக் பண்ணாதீங்க. இங்கே பாருங்கள் அப்பா அம்மா மாதிரி சேர்ந்துட்டாங்க சரிங்களா. நம்ம என்ன பண்ணுறோன்ட்டு நம்ம ப்ராக்டிக்கலாக பண்ணால் தான் தெரியும் சரிங்களா. ஒரு ஒர்க்கே இருக்கட்டும், ஒரு வந்து ப்ராக்டிக்கலாக மூவ் பண்ணால் தான் அது நம்மளோட செய்ய முடியுமா செய்ய முடியாதான்னு தெரியும் சரிங்களா. நான் கூட அப்படி தான் இருந்தேன் சரிங்களா. இங்கே பாருங்கள் ஒவ்வொரு வீடியோ வந்து க்ரியேட் பண்ணுற போது நம்ம வந்து அப்படி தான் ஃபஸ்ட்டில் வந்து நாங்களும் அப்படி தான் இருந்தோம் சரிங்களா. ஜஸ்ட் அப்படியே ப்ராக்டிஸ் பண்ண உங்களுக்கு வந்து ப்ராக்டிஸ் வந்துடும் சரிங்களா. அதுக்கு சென்ட் ஐக்கானை கொடுத்துட்டிங்களா, காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுறீங்க. ஜஸ்ட்டு காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுறது மூலியமாகவே இவ்வளோ ரெவன்யூ வருது சரிங்களா. ஜஸ்ட்டு காப்பி பண்ணி பேஸ்ட் தான் பண்ணுறீங்க சரிங்களா. அங்கே பாருங்கள் சென்ட் ஐக்கானை கொடுத்துட்டீங்க. மியூசிக் வந்து க்ரியேட் பண்ணிகிட்ருக்கு சரிங்களா. மியூசிக் வந்து க்ரியேட் பண்ணிட்டோம். இமேஜ் வந்து இங்கே பாருங்கள் 30 செகண்டு பாருங்கள் பர்சன்டேஜ் 40%, 50, 50, 60 அந்த மாதிரி பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக கம்ஃபர்டபுளாக பாருங்கள் எவ்வளோ யூனிக்காக இருக்கிறத நாமளே க்ரியேட் பண்ணியிருக்கோம் ப்ரோ. நம்ம வீடியோ நாம் பார்க்குறோன்னா கூட நீங்கள் வந்து ஒரு சஜஷன், நீங்கள் போடுற வீடியோ வந்து நீங்களே அப்பப்போ பார்க்காதீங்க சரிங்களா. அப்படியெல்லாம் பார்க்கக்கூடாது. ஜஸ்ட்டு நீங்கள் வந்து வேறு சேனலில் வந்து மூவ் பண்ணிங்கன்னா கூட பார்க்கலாம் சரிங்களா. ஜஸ்ட் உங்கள் வீடியோவில் ஓப்பன் பண்ணி வியூஸ் வரணுன்றதுக்கோசரம் அந்த மாதிரி தான் ட்ரை பண்ணாதீங்க சரிங்களா. ஜஸ்ட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களை ஷேர் பண்ணாதீங்க சரிங்களா. உங்களுடைய சேனல் வந்து ஷேர் பண்ணாதீங்க. இந்த சேனலை வந்து நீங்கள் வந்து மூவ் பண்ணுறது கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கும் சரிங்களா. இங்கே பாருங்கள் அப்படியே இங்கே பாருங்கள் இந்த சேனலை வந்து ஷேர் பண்ணிக்குவாங்க சரிங்களா. அழகாக உங்களுக்கு வந்து சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. இவ்வளோ ஈஸியாக பாருங்கள் முன்னாடி எப்படி இருந்துச்சு. இங்கே பாருங்கள் அம்மாவும் பிள்ளையும் சேர்ந்து இருந்தாங்க. அங்கே பாருங்கள் எங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஜாலியாக ஊர் சுற்றுறதுக்கு ரெடி ஆகிட்டாங்க சரிங்களா. என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்காங்க. நீங்களும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்க கூட ஜாலியாக இருங்க. ஆனால் இந்த வீடியோவை பார்த்துட்டு முன்னாடி ஃபுல்லாக வந்து என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்கேன் சரிங்களா. மணி ரெவன்யூ பண்ணுறது வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்க வந்து ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் சரிங்களா. மணி உங்களுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கே தெரியும்ல, ஃப்ரெண்ட்ஸு இல்லை ஃபேமிலிக்கெல்லாம் யாரெல்லாம் மணி லோன் பண்ணுறதை பற்றி தெரியலையோ அவங்களுக்கு வந்து ஈஸியாக அது மாதிரி வீடியோவெல்லாம் க்ரியேட் பண்ணுறது எப்படின்ட்டு அவங்களுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க சரிங்களா. அப்போ தான் நம்ம போடுற வீடியோலாம் உங்களுக்கு தொடர்ந்து வரும் சரிங்களா. நீங்கள் ஷேர் பண்ணுறது மூலயமா என்ன நன்மை அந்த மாதிரி நான் வந்து உங்களுக்கு பின்னாடி வந்து லாஸ்ட்டை வந்து கொடுத்துருப்பேன் சரிங்களா. இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக பாருங்கள் 33 நிமிஷம் பார்த்துருந்தீங்க சரிங்களா. ½ இந்த வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா. யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு தான் நினைக்கிறேன் சரிங்களா. லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணிக்கோங்க சரிங்களா. இவ்வளோ நேரமும் உங்களுக்காக பேசிகிட்டு இருக்கேன் சரிங்களா. ஜஸ்ட்டு அப்படியே இருங்க பாருங்கள். அப்படியே 3 டாட்டை கிளிக் பண்ணுறீங்க. கிளிக் பண்ணிவிட்டு அப்படியே டவுன்லோட் பண்ணிக்கோங்க சரிங்களா. அப்படியே ப்ராம்ப்டை கொடுக்குறீங்க. ப்ராம்ப்ட் வந்து அப்படியே பாருங்கள் கீழே வந்து யூடியூப் சைஸில் நான் சொல்லியிருந்தேன் ஸ்கிப் பண்ணிட்டு இருக்கீங்க நினைக்கிறேன். கொஞ்சம் ஸ்பீடாக கொடுத்துட்டு இருந்தோம். அந்த 3 டாட்டா கொடுத்தீங்கன்னா கீழே அந்த யூடியூப் அந்த மாதிரி 16:1 கரெக்டாக பார்த்து வச்சுக்கோங்க சரிங்களா. பாருங்கள் அழகாக உக்காந்துட்டு இருக்குது சரிங்களா. நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சரி இங்கே உக்காந்துட்டு பேசிகிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். நம்ம வீடியோ பார்த்தா தான் தெரியும் சரிங்களா. வீடியோ பார்த்துட்டு
நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சரிங்களா. பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ வந்து உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனாக வரும். அங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வச்சு விளையாட்டுருக்காங்க சரிங்களா. ஏதோ கையை வச்சுட்டு விளையாட்டுருப்பாங்க. நம்ம எப்படி நம்ம ஊரில் எப்படி பசங்கள்லாம் விளையாட்டுருப்பாங்கன்னா கிட்ஸ் எல்லாம் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்களும் விளையாட்டுருக்காங்க சரிங்களா. 15வது பார்த்துட்ருக்கோம். நம்ம வந்து இன்னும் ஒரே ஒரு இமேஜ் தான் க்ரியேட் பண்ணுறது தான் வரும் சரிங்களா. அந்த வீடியோ பாருங்கள் அழகாக நம்ம பசங்கள்லாம் கையை வச்சு விளையாட்டுருப்பாங்களா அந்த மாதிரி எவ்வளோ யூனிக்காக நம்ம ஏஐ வந்து எப்படி உங்களுக்கு வந்து ப்ராம்ப்ட் மூலிமா இமேஜ் சினிமாட்டிக்காக எவ்வளோ க்ரியேட் பண்ணிட்டு இருக்குன்னு பாருங்கள். யாரெல்லாம் இவ்வளோ இமேஜெல்லாம் க்ரியேட் பண்ண தெரியாது ப்ரோ, யாரும் இந்த வீடியோ மாதிரி சொல்லலை. பட் யாரெல்லாம் தெரியும் கமெண்ட் பண்ணுங்கள் சரிங்களா. எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குன்ட்டு நானே இவ்வளோ சொல்லிகிட்டு இருக்கேன், எனக்கே எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது சரிங்களா. ஒவ்வொன்றும் க்ரியேட் பண்ணுற போது எங்களுக்கும் இமேஜ் வேறு லெவல், எங்களுக்கே ஒரு ஷாக்கிங்காக இருக்கும் சரிங்களா. உங்களுக்கு ஷாக்கிங்காக இருக்காதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் சரிங்களா. ஜஸ்ட்டு ஒரு லைக் அண்ட் ஷேரு ஒரு கமெண்ட் பண்ணுங்கள் சரிங்களா. யூஸ்ஃபுல்லான இருக்குது ப்ரோ பாரு ரீநேம் கொடுத்தீங்க. நான் வந்து உங்களுக்கு எவ்வளோ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எப்படி பண்ணுறதுன்னே நான் உங்களுக்கு சொல்லிகிட்ருக்கேன் சரிங்களா. நான் வந்து ஸ்கிப் பண்ணிவிட்டு அந்த வீடியோ பாருங்கள், இந்த வீடியோ பாருங்கள், நெக்ஸ்ட் வீடியோ பாருங்கள் அப்படியெல்லாம் நான் சொல்லலை. உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மட்டும் புரியுதா, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மட்டும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் சொல்லிடுறேன் ஃபஸ்ட்டே இப்போ சொல்லிடுறேன் என்னென்னா இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த வீடியோ அப்புறம் நீங்கள் வந்து வேறு வீடியோ வந்து பார்ப்பீங்க சரிங்களா. ஒவ்வொரு இமேஜையும் டெவலப் பண்ணிக்கோங்க. வேறு வீடியோ பார்க்குறீங்கன்னா அப்போ நம்ம ஒவ்வொரு வீடியோவும் பார்த்துட்டே தான் ஸ்க்ரோல் பண்ணிட்டு தான் போகிறீங்க. ஆனால் வந்து யூஸ்ஃபுல்லாக எப்படி இருக்கணும் சரிங்களா. யூஸ்ஃபுல்லானா நாம் வந்து க்ரியேட் பண்ணுறது எப்படி இருக்கணும், நாமளாம் க்ரியேட் பண்ணி மணி லேர்ன் பண்ணணும் ஒரு ஐடியா இருக்கும் ப்ரோ. ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் வந்து நான் சொல்கிறத வந்து நான் அப்படியே ஃபாலோ பண்ணுறேன் ப்ரோ. எதனா ரெவன்யூ ப்ராப்ளம் எதனா வந்துச்சுன்னா கூட கமெண்ட் பண்ணுங்கள் சரிங்களா. நான் வந்து 24 hours நான் உங்களுக்கு வந்து ரிப்ளை பண்ணிவிடுவோம் சரிங்களா. நம்மளோட யூடியூப் ஃப்ரெண்ட்ஸுங்களை வந்து ஆல்ரெடி வந்து சேர்ந்துருக்காங்க சரிங்களா. இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க சரிங்களா. அப்போ தான் உங்களுக்கு வந்து எதனா டவுட் வந்துச்சுன்னா நான் வந்து க்ளியர் பண்ணுவோம் சரிங்களா. உங்களுக்கு டவுட் நீங்களே வச்சுருந்தீங்கன்னா டவுட் வருது ப்ரோ டவுட் வருது நீங்கள் வந்து கேட்கணும். கமெண்ட் பண்ணால் தான் ஒரு ஏதாச்சும் டவுட்டுன்னா கமெண்ட் பண்ணால் தான் புரியும் சரிங்களா. மனசுக்குள்ளே நினச்சிட்டு தான் கேட்காது சரிங்களா. கடவுளுக்கு கேட்குற மாதிரி தான் சரிங்களா. இங்கே பாருங்கள் ஜஸ்ட்டு ஃபைனல் ஸ்டெப்பு வந்து வீடியோ வந்து ப்ராம்ப்ட் வந்து க்ரியேட் பண்ண போகிறோம் சரிங்களா. வைரலாக இருக்கும் சரிங்களா. ஜஸ்ட்டு பாருங்கள் அவ்வளோதான் சினிமாட்டிக் 5வது ஸ்டெப் வந்து வந்தாச்சு. இங்கே பாருங்கள் இமேஜ் வந்து க்ரியேட் பண்ணிட்டீங்க. நெக்ஸ்ட்டு வந்து மியூசிக் ப்ராம்ப்டை வந்து க்ரியேட் பண்ண போகிறீங்க. ஜஸ்ட் இங்கே பாருங்கள் காப்பி பண்ணிக்கோங்க, ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க, ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு வீடியோவை கிளிக் பண்ணிக்கோங்க சரிங்களா. வீடியோ ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணிங்கன்னா இங்கே பாருங்கள் பேஸ்ட் பண்ணிவிட்டு இங்கே பாருங்கள் ரைட் சைடில் 3 டாட் இருக்கும்போது அது வந்து யூடியூப் பேசிவோம் 1x2 கொடுத்துக்கோங்க. 1x2 கொடுத்துட்டு பாருங்கள் 1x கொடுத்துட்டு இங்கே பாருங்கள் 1x நேனோ பனானா சரிங்களா. அந்த மாதிரி செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே பாருங்கள் 3வது வந்து இமேஜ் என்ன கொடுத்துக்கோங்க. இமேஜை கொடுத்துட்டு இங்கே பாருங்கள் அங்கே ப்ளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணிவிட்டு உங்களுடைய இமேஜை வந்து இதில் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க சரிங்களா. இங்கே பாருங்கள் கீழே இருக்குது அப்லோட் ஃபைல்னால் உங்கள் பிசிலையும் போய்டும் சரிங்களா, கம்ப்யூட்டருக்கும் போகும். அங்கே பாருங்கள் அப்படியே ஆட் பண்ணிவிட்டு ஆட் பண்ண முன்னாடி இங்கே பாருங்கள் சென்ட் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க சரிங்களா. சென்ட் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு முன்னாடி நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பு என்ன பார்க்க போகிறோன்னா இங்கே பாருங்கள் அப்படியே இங்கே பாருங்கள் 6 செகண்ட் நான் கேட்டேன்ல அங்கே எது கொடுக்குறது ப்ரோன்னு கேட்குறதா அது மாதிரி 6 கொடுத்துக்கோங்க சரிங்களா. 6 கொடுத்துக்கு முன்னாடி அப்லோட் கொடுவோம். அப்லோட் கொடுத்தீங்கன்னா ஜஸ்ட்டு நான் சொல்கிற மாதிரி ஜஸ்ட்டு இங்கே பாருங்கள் ஏரோவை கொடுத்துருப்பேன். அது மாதிரி உங்களுக்கு ஒவ்வொரு டைமும் அந்த மாதிரி வந்துச்சுன்னா நீங்கள் வந்து இது வந்து 1 மந்த்துக்கு வந்து ஃப்ரீயாக கொடுப்பாங்க சரிங்களா. பாருங்கள் நம்மளுடைய யூனிக்காக அழகாக இங்கே பாருங்கள் எவ்வளோ இங்கே பாருங்கள் இமேஜ் வச்சு எவ்வளோ அழகாக க்ரியேட் பண்ணிட்டோன்னு பாருங்கள். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அப்படியே நீங்கள் வந்து ஃபாலோ பண்ண போகிறீங்க சரிங்களா. இந்த மாதிரி வீடியோக்கெல்லாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன் இந்த வீடியோ வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்கன்றனா நம்ம போடுற வீடியோனா உங்களுக்கெல்லாம் வந்து ரீச் ஆகணும் சரிங்களா. பட் வந்து ஒரு வீடியோ வந்து சொல்ல மாட்டாங்க சரிங்களா. அவங்க வந்து வீடியோ வந்து சொல்ல மாட்டாங்கன்னா ஏன்னா அவங்களுக்கு வந்து இப்போ சப்ஸ்கிரைபர் வந்து வந்துகிட்டே இருப்பாங்க சரிங்களா. நம்ம சப்ஸ்கிரைபர் ஏன்னா அவங்க வந்து கொஞ்சம் தெனாவட்டம் பண்ணுறதும் அவங்க வந்து அது வந்து ஒரு நாலேஜ் சரிங்களா. நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க அப்போ தான் அந்த வீடியோ வந்து ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே போயிடுங்க. உங்களுக்கு வந்து டைமிங் வந்து உங்களுக்கு இந்த வீடியோ பார்க்கறது மூலிமா உங்களுக்கு ரெவன்யூ வந்து வந்துடும் அந்த மாதிரி சொல்லுவாங்க சரிங்களா. ஜஸ்ட் இந்த வீடியோ பார்க்குறீங்க கண்டிப்பாக லைக் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணிவிட்டு
சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கலாம் சரிங்களா. நான் வந்து அப்படி சொல்ல மாட்டேன். என் பாருங்கள் எவ்வளோ அழகாக யூனிக்காக எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு ஒன்று ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்குறேன் சரிங்களா. இந்த மாதிரி எவ்வளோ அழகாக பென்குயின் வந்து ரெடி ஆகிட்டு பண்ணணும், விளையாடுறதுக்கு ரெடி ஆகிட்டு. நம்ம ஸ்டோரி வந்து நாம் தான் க்ரியேட் பண்ண போகிறோம் சரிங்களா. ஸ்டோரி வந்து அப்படியே காப்பி பண்ணுறீங்க, பேஸ்ட் பண்ணுறீங்க. பாருங்கள் இமேஜை வந்து ஆட் பண்ண போகிறீங்க சரிங்களா. ப்ரோ இந்த ஸ்டெப் பை ஸ்டெப்புன்றது வந்து உங்களுக்கு வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கா இல்லையா? நான் வந்து ஒன்றும் இல்லை, நான் வந்து ஆட் பண்ணுறது நான் வந்து வாய்ஸாகவும் கொடுத்துருக்கேன் சரிங்களா. இங்கே பாருங்கள் அப்படியே இங்கே பாருங்கள் கீழே வந்து ப்ளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணுறீங்க, அப்படியே காப்பி பண்ணுறீங்க. அங்கே கீழே வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஏன் கொடுத்துருங்கன்னா பேசா அதை வந்து நீங்கள் மிஸ் பண்ணாதீங்க. இந்த வீடியோ வந்து ஸ்க்ரோல் பண்ணாதீங்க சரிங்களா. ஸ்க்ரோல் பண்ணால் தான் ஒரு 4 வீடியோ வந்து க்ரியேட் பண்ண பின்னாடி உங்களுக்கு வந்து ஒவ்வொரு டைமும் அந்த மாதிரி அப்ரூவ்டு கேட்கும் சரிங்களா. அந்த அப்ரூவ்டு கேட்குற போது நீங்கள் வந்து ஒவ்வொரு டைமும் கொடுக்குறதா வரும் சரிங்களா. இங்கே பாருங்கள் ஜஸ்ட்டு இமேஜ் வந்து க்ரியேட் ஆகிடுது, வீடியோ வந்து க்ரியேட் ஆகிருக்கு. இங்கே பாருங்கள் 30, 90 அது மாதிரி போயிட்டுருக்கு சரிங்களா. பர்சன்டேஜ் மூலிமா தான் உங்களுக்கு வந்து ஒவ்வொரு வீடியோ வந்து க்ரியேட் பண்ணுறது உங்களுக்கு தெரிய வரும் சரிங்களா. இங்கே பாருங்கள் அழகாக வீடியோ வந்து க்ரியேட் ஆகிடுச்சு. இங்கே பாருங்கள் ரெண்டுத்தையும் பேசுகிற மாதிரி இருக்கா. இங்கே பாருங்கள் வாவ், இங்கே பாருங்கள் கீழே இறங்கி வந்துச்சு. அது வந்தோடனே இங்கே பாருங்கள் அலோன்னு சொல்லிருச்சு. கீழே வந்து கரடி அலோன்னு சொல்லிருச்சு. கீழே மேலே வந்து ஆந்தையும் சொல்லியாச்சு. இங்கே பாருங்கள் ஜஸ்ட்டு அப்படியே ஒவ்வொன்றும் க்ரியேட் பண்ண போகிறீங்க. காப்பி பண்ணுறீங்க, பேஸ்ட் பண்ணுறீங்க சரிங்களா. சென்ட் ஐக்கானை கிளிக் பண்ணுறீங்க. இங்கே பாருங்கள் அப்படியே இமேஜை வந்து ஆட் பண்ண போகிறீங்க. இமேஜ் ஆட் பண்ண பின்னாடி அப்படியே நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பு வந்து அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டு ஒரு இமேஜை வந்து கிளிக் பண்ணிங்க. நான் வந்து ஏற்கனவே சொல்லிட்டேன் ரீநேமை கொடுத்து. எதுக்காக நான் ரீநேம் சொன்னேன்னு தெரியுதா? அங்கே பாருங்கள் நீங்கள் வந்து இப்போ ஒவ்வொன்றும் டபுளாக வந்து டவுன்லோட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் வந்து மறந்து ரெண்டு இமேஜை வந்து இது பண்ணிட்டீங்கன்னா அதுக்கு எப்படி மூவ் பண்ணுறதுன்னு சொல்லியிருக்கேன். ஆட் இமேஜை வந்து க்ரியேட் பண்ணிக்கோங்க. இங்கே பாருங்கள் அதை வந்து கொடுத்துட்டு இங்கே பாருங்கள் டன் கொடுக்கும். அந்த டன்னு கொடுத்தீங்கன்னா இங்கே பாருங்கள் அப்படியே ஆட் பண்ணிட்டு சென்ட் பண்ணிங்கன்னா இங்கே பாருங்கள் அப்படியே கீழே வந்து லோட் ஆகிட்டுருக்கு. 2 மினிட் வெயிட் பண்ணிங்கன்னா ஜஸ்ட்டு 2 மினிட் அவங்க வந்து சொல்லி ஜெனரேட் ஆகிட்டுருக்கு சரிங்களா. 2 மினிட் ஆகிட்டு வந்துட்டு இங்கே பாருங்கள் அப்படியே வெயிட் பண்ணுங்கள். ஜஸ்ட்டு 6 செகண்டாக கேட்கும். அது வந்து கொஞ்சம் லென்த்தாகவும் கேட்கும். 6 செகண்ட் வந்து கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு வந்து அப்ரோட் கேட்கும். அப்ரோடில் வந்து அப்படியே உங்களுக்கு வந்து வீடியோ வந்து ஜென்ரேட் பண்ணி கொடுத்துரும் சரிங்களா. இங்கே பாருங்கள் வீடியோ வந்து ஜென்ரேட் பண்ணுது. ஒவ்வொருத்துக்கு வந்து அப்ரோட் கேட்கும், ஒவ்வொன்றுத்துக்கு வந்து 6 செகண்டுக்கு கேட்கும், ஒவ்வொன்றுத்துக்கு வந்து அப்படியே ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் ஆகிடும் சரிங்களா. டவுன்லோட் ஆகாது சரிங்களா. ஜஸ்ட்டு ஒன் திங், நீங்கள் வந்து உடனே டவுன்லோட் ஆகாது. ஏன்னா நீங்கள் டவுன்லோட் கொடுத்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வீடியோவுக்கும் நீங்கள் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒன்றுத்துக்கும் கொடுத்துக்கோங்க சரிங்களா. ரீநேம் கொடுத்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த வீடியோ நீங்கள் வந்து எடிட் பண்ணுற போது இந்த ஸ்கிரிப்டுக்கு இங்கே தான் வைக்கணும் அந்த மாதிரி அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிக்கோங்க சரிங்களா. உங்களுக்கு எடிட் பண்ணுறதுக்கு எப்படி தெரியலனா கூட நான் இந்த வீடியோவில் வந்து ஏற்கனவே ஒரு வீடியோவில் வந்து எப்படி ஒவ்வொன்றும் ஜஸ்ட்டு ஒன் திங், நீங்கள் வந்து வீடியோ பார்த்துட்டீங்கன்னா கண்டிப்பாக இன்னும் 10 நிமிஷம் தான் இருக்குது. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக என்ன பண்ணணுன்னா நீங்கள் ப்ராக்டிக்கலாக மூவ் பண்ணுறீங்கன்னா அதுக்கு ஒரு வேலை செய்யணும் சரிங்களா. ஜஸ்ட் நீங்கள் எந்த வெப்சைட்டு எந்த ஆப் வேணால் யூஸ் பண்ணிக்கோங்க சரிங்களா. ஏஐ வச்சுக்கோங்க. ஜஸ்ட்டு ப்ரீமியர் ப்ரோ வச்சுருந்தாலும், DaVinci வச்சுருந்தாலும், அல்லது இப்போ இன்ஷாட்டு அது மாதிரி மொபைலில் எடிட் பண்ணுறவங்களா கூட சரி, அவங்க என்ன பண்ணணுன்னா நீங்கள் இந்த இமேஜை வந்து க்ரியேட் பண்ணி டவுன்லோட் பண்ணி மியூசிக்கை வந்து ஆட் பண்ணும்போது மியூசிக்கெல்லாம் இப்போ இமேஜெல்லாம் ஆட் பண்ண தேவையில்ல, இது வந்து ஆட் பண்ணிக்கோங்க வீடியோவை வந்து. ஏன்னா வீடியோ தான் நம்மளுடைய போட போகிறோன்னா அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஃபில்டரை வந்து போட்டுக்கோங்க சரிங்களா. ஃபில்டர் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஏன் ஃபில்டரை வந்து ஆல்ரெடி இருக்குது, ஏன் அப்படி சொல்கிறீங்கன்னா ஹியூமன் டச் இருக்கணும். இந்த வீடியோ வந்து ஏஐ வச்சு ரெடி பண்ணுறீங்கன்னா அதில் வந்து ஹியூமன் டச் இருந்தாலும் நான் யூடியூப் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஏஐ வச்சு க்ரியேட் பண்ணுறதுக்கு நான் வந்து மணி லேர்ன் பண்ணுறது தர முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா. அதுதான் நான் வந்து ப்ளஸ்ஸாக உங்களுக்கு வந்து யோசிக்கிறேன் சரிங்களா. இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும். நீங்கள் மணி லேர்ன் பண்ணணுன்றதுக்கோசரம் தான் சொல்கிறேன். அதனால் நீங்கள் வந்து ஃபில்டரை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஏற்கனவே ஒரு வீடியோ வந்து போட்டிருக்கேன் நம்ம சேனலில், ஒவ்வொரு வீடியோவும் பார்த்துக்கோங்க. அதில் வந்து வீடியோவில் என்ன சொல்லியிருப்பேன்னா ஹியூமன் டச் இருக்கணும். ஹியூமன் டச் இருந்தால் தான் உங்களுக்கு வந்து மணி லேர்ன் பண்ணுற மாதிரி வரும்
சரிங்களா. நீங்களே இந்த வீடியோ இல்லைனா கூட இந்த வீடியோக்கு லைக் பண்ணால் தான் இந்த மாதிரி வீடியோலாம் எப்படி க்ரியேட் பண்ணுறாங்கன்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுக்கு வீடியோ வந்து ஒரு 4-5 வீடியோ பார்த்தா தான் உங்களுக்கே புரியும். சரிங்களா. அதனால தான் நான் சொல்கிறேன், ஹியூமன் டச் இருக்கணும்னா அதுக்கு நாம் என்ன பண்ணணும்னா ஃபில்டரை வந்து ஆட் பண்ணுறதா வரும். வீடியோக்கு ஃபில்டரை ஆட் பண்ணிட்டு வீடியோவை வந்து கொஞ்சம் ஸ்லோ மோஷனை ஆட் பண்ணிக்கோங்க. ஸ்லோ மோஷன் எப்படி ஆட் பண்ணுறதுன்னா, ஒரு வீடியோ வந்து பார்க்குறோன்னா அப்படியே நீங்கள் வந்து அந்த ஸ்லோ மோஷன்னா ஒரு வீடியோ வந்து அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா அப்படியே கொஞ்சம் இதாக லென்த்தாக வர மாதிரி இப்போ வந்து 6 செகண்ட் வீடியோவும் கொடுத்துருவோம்னா அது ஒரு 10 செகண்ட் வீடியோ வந்து மாற்றிடுவாங்க. சரிங்களா. 10 செகண்ட் வீடியோனா இந்த வீடியோவில் பார்த்து எப்படி பார்த்தீங்கன்னா 16 சொன்ன மாதிரி 16 வீடியோ வந்து கொடுத்துருப்பேன். 16 வீடியோவுக்கும் 10 நிமிஷம் வந்துருதுன்னா அதே பார்த்துக்கோங்க. 10 நிமிஷம்னா 16 வீடியோவுக்கு தானே அப்படியே நீங்களே கணக்கு போடுங்க. சரிங்களா. ஜஸ்ட்டு 6 நிமிஷம்னாவே 6 வீடியோவுக்கு 1 மணி நேரம் 1 நிமிஷம் வந்தது அப்படின்னா 3×6 = 18. சரிங்களா. அப்படின்னா 10 நிமிஷன்றத கொஞ்சம் எக்ஸ்டெண்டாக தான் பண்ணி 3 நிமிஷமாக வர்ற மாதிரி ஆட் பண்ணுவோங்க. சரிங்களா. இந்த வீடியோ 15 இப்போ வந்து 3 நிமிஷமாக வச்சுக்கோங்க. சரிங்களா. இந்த வீடியோ வந்து 1 மணி நேரம் பார்த்துட்டீங்கன்னா கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோ பாருங்கள். எவ்வளோ அழகாக யூனிக்காக எவ்வளோ க்ரியேட் பண்ணிட்டுருக்கேன். சரிங்களா. இதுக்கு சப்போர்ட் பண்ணாதவங்க சப்போர்ட் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஏன்னா அப்படியே லைட்டாக வந்து நீங்கள் வந்து எப்படி இருக்குன்னா அந்த இங்கிலீஷ் வேர்டு அந்த மாதிரிலாம் கொடுத்துக்கோங்க. சரிங்களா. ஆட்டோ டெக்ஸ்ட்னு கொடுத்தீங்கன்னா டெக்ஸ்ட்டும் ஆட் பண்ணுறதுக்கு தந்துடும். சரிங்களா. உங்களுடைய இன்ஸ்டாட் என்ன இருக்கும் எதனா இருக்கும் அதில் வந்து ஒவ்வொன்றும் எப்படி க்ரியேட் பண்ணுறது எப்படி எடிட் பண்ணுறது அந்த மாதிரிலாம் சொல்லியிருப்பேன். சரிங்களா. அதில் வந்து உங்களுடைய நேம் வந்து நிக் நேமாக சின்னஸாக எதுனா லிட்டில் சைஸாக இருக்கட்டும். சரிங்களா. சின்னஸாக இருக்கட்டும். நம்மளோட சேனல் நேமை வந்து கொடுத்துருப்பேன். சென்டரில் கொடுத்துருப்போம் பாரு, அந்த மாதிரி சின்னஸாக கொடுத்துருக்கோங்க. சரிங்களா. அப்படியே யூனிக்காக அழகாக இருக்கும். சரிங்களா. ஒவ்வொன்றும் ட்ரான்ஸ்லேஷன் வந்து ஃபேடு ஜூம் அவுட்டு ஜூம் இன்னு அந்த மாதிரி எதனா கொடுத்துக்குவோம். சென்டரில் ஒவ்வொரு வீடியோவுக்கும் சென்டரில் ஜூம் இன்னு ஜூம் அவுட்டு அந்த மாதிரி எதனா ஒன்று வந்து பேடு இன் பேட் அவுட் அந்த மாதிரி எதனா வந்து சென்டரில் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. சரிங்களா. நீங்கள் ஈஸியாக யூஸ் பண்ணுறது எதுன்னா இன்ஷாட் வந்து எவ்வளோ அழகாக ஒரு ஃப்ரீயாகவே இருக்குது. அந்த டூலை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. சரிங்களா. ஜஸ்ட்டு நீங்கள் இப்போ இதில் போனீங்கன்னா டைம் மாஸ்டர் யூஸ் பண்ணுறீங்களோ யூஸ் பண்ணிக்கோங்க. எது யூஸ் பண்ணால் அதில் வந்து எஃபெக்ட் எல்லாம் ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா. டைம் மாஸ்டர் கூட இவ்வளோவா அழகாக இருக்குது. சரிங்களா. அதில் வந்து நீங்கள் வந்து பெய்டு வெர்ஷனும் இல்லை ஃப்ரீயாக தான் இருக்கும். சரிங்களா. ஜஸ்ட் அதில் வந்து லோகோ வந்து காட்டும் டைம் மாஸ்டர்னு. ஜஸ்ட்டு வந்து நீங்கள் இதில் பண்ணிங்கன்னா இன்ஷாட் பண்ணிங்கன்னா அதில் இன்ஷாட்னு கொடுத்துட்டு ஃப்ரீ ஆடுன்னு கொடுத்தீங்கன்னா அதை வந்து வீடியோ பார்த்துட்டு நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா. பெய்டு வெர்ஷனை கூட யூஸ் பண்ணலாம். ஜஸ்ட்டு 49 rupees தான். சரிங்களா. வீக்லி ஜஸ்ட்டு நீங்கள் வந்து இதை வந்து நீங்கள் ஃப்ரீயாக எப்போ மணி லேர்ன் பண்ணுறீங்களோ மணி வருதோ அப்போ வந்து நீங்கள் வந்து மூவ் பண்ணிங்களான்னா கூட ஓகே தான். சரிங்களா. ஜஸ்ட்டு நீங்கள் இப்போ டெஸ்ட்டு எழுதுனா தான் நெக்ஸ்ட்டு ரிசல்ட் வரும். சரிங்களா. நீங்கள் பயிற்சியே எழுத பாஸ் ஆகணும் அப்படின்னா முடியாது. அதுக்கு என்ன பண்ணணும்னா நீங்கள் ப்ராக்டிக்கலாக பண்ணால் தான் ஆகும். நீங்கள் ப்ராக்டிக்கல் பண்ணாத போது உங்களுக்கு எப்படி ரிசல்ட் வரும்? மணி லேர்ன் டெய்லி உங்களுக்கு வந்து ஒரு 1/2 இப்போ இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக மறுபடியும் இந்த வீடியோ வந்து பார்க்குறதா வரும். அதை வந்து சேவ் பண்ணிங்கன்னா மறுபடியும் 1 மணி நேரம் இருக்குது அந்த டைம் எடுத்துக்கின்னு நீங்கள் என்ன பண்ணணும்னா அந்த வீடியோ அப்படியே ஒன்று ஸ்டெப் பை ஸ்டெப்புன்ற போது ஸ்டாப் பண்ணிக்கோங்க. சரிங்களா. ஸ்டாப் பண்ணிட்டு போது நீங்கள் வந்து என்ன பண்ணிங்கன்னா அப்படியே எங்கெங்கே உங்களுக்கு வந்து டவுட் இருக்கோ அங்கங்கெல்லாம் ஒன்று ஸ்டாப் பண்ணிவிட்டு அப்படியே வந்து நீங்கள் வந்து ரெடி பண்ணுங்கள். சரிங்களா. உங்களுடைய ஆட் பண்ணுறது போது ஒவ்வொன்றும் அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்குற போது அப்படியே ஸ்டாப் பண்ணி நீங்கள் வந்து இந்த வந்து அப்படியே யூஸ் பண்ணுங்கள். சரிங்களா. அப்போ தான் நாம் போடுறது வந்து இப்போ எப்படி யூஸ் பண்ண போகிறோம் நெக்ஸ்ட் லெவலில் அப்டேட் பண்ண போகிறோம். சரிங்களா. இங்கே பாருங்கள் சொன்னால சென்டர்லலாம் வந்துடும். சரிங்களா. அப்லோட் இருக்கும் 6 செகண்ட் கொடுக்கும். சரிங்களா. பாருங்கள் ஏதோ ஒன்று தள்ளி இருக்காங்க. சரிங்களா. நெக்ஸ்ட்டு அப்படியே ஒவ்வொன்றும் நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுற போதும் நீங்கள் வந்து அப்படியே பண்ணி லேர்ன் பண்ணணும். சரிங்களா. அந்த வீடியோ வந்து பார்த்து தான் நான் பண்ணேன் அப்படின்ற ஒரு சப்போர்ட் மட்டும் தான் கேட்குறேன். சரிங்களா. பாருங்கள் ஜஸ்ட்டு நீங்கள் வந்து அப்படியே பாருங்கள் நான் கொடுக்குறது டிஸ்கிரிப்ஷனில் இந்த வீடியோக்குள்ளே கீழே வந்து ப்ராம்ப்ட்னு கொடுத்துருப்பேன். ப்ராம்ப்டோட லிங்க்குன்னு கொடுத்துருப்பேன். சரிங்களா. இங்கே பாருங்கள் ஒன்று பாருங்கள் நம்ம ஆளுங்க எங்கேயும் சுற்றி இருக்காங்க. ஏதோ கால்வாடி தான் கிடச்சிருச்சு நம்ம ஆளுங்களுக்கு. பாருங்கள் என்ன தப்பாக இருப்பாங்கன்னு தெரியல. பாருங்க எனக்கும் ஒரு எக்ஸைட்மெண்ட்டாக தான் இருக்குது.
இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக அங்கே வருங்க. எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது. காரடி பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு யார் வர போகிறாங்க அப்படின்ற ஒரு எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது. சரிங்களா, யார் இருக்கலாம் ஒன்றும் எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. யாருன்னு தெரியல பாருங்க. நெக்ஸ்ட்டு வீடியோ க்ரியேட் பண்ணால் தான் தெரியும் எத்தனை யாராவது அங்கே வரணுன்ட்டு பார்க்கலாம். சரிங்களா, இந்த வீடியோ வந்து ஸ்டெப் பை நான் வந்து எதுக்காக நான் சொன்னேன்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொன்றும் கீ நேம் கொடுத்துக்கோங்க. ஏன்னா அதை கட் அண்ட் கிளிக் பண்ணுற போது அது வந்து தேவைப்படும். சரிங்களா, இப்போயே நான் சொல்லிடுறேன், ஹியூமன் டச் இருந்தால்தான் உங்களுக்கு மணி லேர்ன் பண்ண முடியும். சரிங்களா, ஹியூமன் டச் இருந்தால் தான் மட்டுமே உங்களுக்கு வந்து மணி லேர்ன் பண்ண முடியும். அதுக்கு நீங்கள் ஃபில்டர் ஆட் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட்டு ஃபில்டர் ஆட் பண்ணிவிட்டு அப்புறம் ட்ரான்ஸ்லேஷன் பண்ணுறதா வரும் பண்ணிக்கோங்க. டெக்ஸ்ட்டை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் மோஷன் கண்ட்ரோலும் ஆட் பண்ணிக்கோங்க. சரிங்களா, ஃபேட் இன் ஃபேட் அவுட்டு ஜூம் ஒரு படத்துலேயே பார்த்தீங்கன்னா கூட விஜய் படமாக இருக்கட்டும் அஜித் படமாக இருக்கட்டும். சரிங்களா, அது வந்து ஜூம் பண்ணி காட்டுவாங்க பார்த்தீங்களா, அதுதான் ஹியூமன் டச்சுன்றேன். சரிங்களா, வேறு எதுவும் இல்லை. நீங்கள் வந்து வீடியோஸ் ஜூம் பண்ணி கொடுத்தாலும் சரிங்கன்னு எப்படி பண்ணாலும் உங்களுக்கு வந்து ஹியூமன் டச் இருந்தால் போதும். சரிங்களா, இதில் வந்து ஃபேஸை வந்து காட்ட தேவையில்ல, வாய்ஸும் கொடுக்க தேவையில்ல. ஜஸ்ட்டு அதில் இருக்கிற மியூசிக் அங்கே பாருங்கள் கண்ணீரோடு அழுந்துகிட்டே வருது. சரிங்களா, என்ன இருக்கும் என்ன ஆகிட்டு உங்களுக்கு அழுந்துகிட்டே வருது. சரிங்களா, பெண் குயின் அழுந்துகிட்டே வருது பாருங்கள். ஆனந்த கண்ணீராக இருக்கட்டான்னு நினைக்கிறேன். பாருங்கள், ஒவ்வொன்றும் அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக யூஸ் பண்ணிக்கோங்க. சரிங்களா, யார் யாருக்கெல்லாம் இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சோன்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். சரிங்களா, கமெண்ட் பண்ணாதவங்க கமெண்ட் பண்ணிக்காதுங்க. சரிங்களா, பாருங்கள் ஃபைனலாக முடிச்சாச்சு. சரிங்களா, இந்த வீடியோ வந்து யார் யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணிக்கோங்க. சரிங்களா, கமெண்ட் பண்ணாதவங்க கமெண்ட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், கடைசி வீடியோ வந்து ரெடி பண்ண போகிறோம். சரிங்களா, கடைசியாக எத்தனாவதுன்னு பார்த்தலாருங்க. ஃபைனல் ஒன்றும் ஜென்ரேட் ஆகலை. சரிங்களா, இருங்க ஸ்க்ரோல் பண்ணிடாதீங்க. இந்த வீடியோ வந்து ஃபைனலாக நான் என்ன சொல்ல வரேன்ட்டு ஒருத்தர் வந்து சொல்லுவாங்க, அவங்களே இந்த பாருங்கள். சரிங்களா, பாருங்கள் ஜஸ்ட்டு நெக்ஸ்ட்டுன்னு கொடுத்துட்றேன். சரிங்களா, அங்கே பாருங்கள் அப்படியே இங்கே பாருங்கள் ஒரு வீடியோ வந்து க்ரியேட் பண்ணிகிட்ருக்கோம். சரிங்களா, அங்கே பாருங்கள் நண்பர்களே, ஒவ்வொரு முறை நம்முடைய வீடியோக்களில் இன்றைக்கி எனக்கு பிறந்தநாள் ப்ரோ விஷ் பண்ணுங்க அப்படின்னு நீங்கள் கமெண்ட் பண்ணும்போதெல்லாம் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். உங்களோட அந்த ஸ்பெஷல் நாளை இன்னும் அர்த்தமுள்ளதாக மாற்றத்தான் உங்கள் சார்பாக இந்த ஆதரவற்ற இல்லத்தில் இருக்கிற குழந்தைகளுக்கு நம்ம சேனல் மூலமாக ஒவ்வொரு முறையும் சுவையான உணவு வழங்கி அவங்களோட பசியை ஆற்றிக்கிட்டே இருக்கோம். அவங்க முகத்தில் பார்க்குற இந்த சிரிப்புக்கு காரணம் நீங்கள் தான். நீங்கள் நம்ம சேனலுக்கு கொடுக்குற ஒவ்வொரு லைக், ஷேர் மற்றும் சப்போர்ட் வெறும் வியூஸாக மட்டும் போகிறதில்ல, அது இங்கே இருக்கிற ஒரு குழந்தையோட பசியை போக்குற உணவாக மாறுது. சக்தி ஃப்ளாக் A23 நீங்கள் பார்க்குற இந்த வீடியோ சாதாரண விஷயம் இல்லை ஃப்ரெண்ட்ஸு. இதை வெறும் வியூஸாக மட்டும் பார்க்காதீங்க. ஏன்னா நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு சப்போர்ட்டும் யாரோ ஒருத்தருடைய பசியை போக்கக்கூடிய ஆக சிறந்த உன்னதமான உதவி. தொடர்ந்து நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். நாம் இணைந்து இன்னும் பல முகங்களில் மகிழ்ச்சியை விதைப்போம். அனைவருக்கும் நன்றி.